ஓகே, குட் ஈவினிங். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் டிஸ்கஷன் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் வந்து வச்சிருந்தோம். அதை பத்தின ஒரு டிஸ்கஷன். ஸோ நம்ம வந்து ஜாகிரபி வந்து ஒரு வாரமா கிளாஸ் எடுத்தோம். இந்த கிளாஸ் வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்தோம்னா யூடியூப்லயே இருக்கு. விதைகள் ஸ்டடி சென்டர் யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு வாரத்தோட கிளாஸை வந்து இன்னைக்கு டெஸ்ட் வச்சோம். முழுக்க முழுக்க இந்த டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணோம். எப்படின்னா எந்த ஒரு ஃபேக்ட், எந்த ஒரு டேட்டாவசியம் நம்ம தான் மறக்க கூடாது. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து எந்த ஒரு டேட்டா, இப்போ எப்படின்னா இந்தியா வந்து எத்தனாவது பெரிய இடம், இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, எத்தனை யூடி இருக்கு, இந்த மாதிரி ஃபேக்சுவலா வந்து இதுதான் வந்து குரூப் 1க்கும் சரி குரூப் 2க்கும் சரி, இதுதான் வந்து ஒரு பேசிக்கா இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் இந்த 3 கிளாஸ்ல. ஸோ இந்த 3 கிளாஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணிப்பீங்க? என்னென்ன கிளாஸ்னா லொகேஷன். ஏன்னா நம்ம சிலபஸே வந்து பார்த்தோம்னா அப்படிதான் பிரிச்சிருக்கோம். ஒன்னு லொகேஷன், இங்க இருக்கக்கூடிய வாழ்விடம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இங்க இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு. மூணாவது வாட்டர் ரிசோர்ஸ், நீர் ஆதாரமும் நதிகள். இந்த 4 டாபிக் தான் நம்ம கிளாஸ் எடுத்தோம் போன வாரம் முழுக்க. அந்த கிளாஸ்ல தான் அந்த கிளாஸை எடுத்து முடிச்சுட்டு அதுல இருந்து தான் டெஸ்ட் வச்சோம். இதுல இருக்கக்கூடிய 50 கொஸ்டினுமே அந்த கிளாஸ்ல இருந்து தான் வந்திருக்கும். பிளஸ் ஜாகிரபினாவே என்னென்னலாம் கவர் பண்ணுமோ அது எல்லாமே எல்லா பர்ஸ்பெக்டிவ்லும் கவர் பண்ணியிருக்கோம். யாராச்சும் எழுதாதுங்க இருந்தீங்கன்னா நீங்க எழுதுங்க. இதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இந்த இந்த டெஸ்ட் நீங்க எழுதுன்னு நினைச்சீங்கன்னா நேரா யூடியூப் போயிடுங்க. ஓகே, யூடியூப் போயிட்டு அதுல வந்து பார்த்தோம்னா விதைகள் ஸ்டடி சென்டர் இந்த பேர் அடிச்சிடும். விதைகள் ஸ்டடி சென்டர் அடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சேனல் ஓப்பன் ஆகும். இதுல கம்யூனிட்டின்னு இருக்கும் பாருங்க, இந்த கம்யூனிட்டியை தொடுங்க. இதுல இந்த லிங்க் இருக்கு. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நேரா டெஸ்ட்டுக்கு போவோம். நீங்க அந்த டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஓகே, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க படிச்சது எப்படி அப்ளை பண்றன்றது கரெக்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு டெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா மொத்தம் 55 பேர் எழுதியிருந்தாங்க. இதுல ஹையஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்க அப்படி பார்த்தோம்னா அவங்கவுங்க மார்க் பாருங்க. இதுல வந்து யாரெல்லாம் 35க்கு மேல எடுத்திருக்கீங்களோ கிளாஸ் அட்டன் பண்ணி, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 35 கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா நீங்க நல்லா படிச்சுக்கிறீங்க அர்த்தம். ஓகேங்களா? ஒரு 30, 25 எடுத்தீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய எஃபர்ட் போடணும். இந்த எஃபர்ட் வந்து பத்தாது. ஏன்னா நீங்க பாதிக்கு பாதி தப்பு பண்ணிருக்கீங்க. சப்போஸ் ஒருத்தர் பாதிக்கு பாதி தப்பு பண்ணிருக்காங்கன்னா இதுலயும் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சதே ஒரு 15 இல்ல 20 தெரிஞ்சிருக்கும். மத்ததெல்லாம் கெஸ் பண்ணிருக்கலாம். நீங்க கெஸ் பண்ணது ஒரு 5 ரைட்டா இருக்கலாம். அதனால வந்து பார்த்தோம்னா இது பத்தாது. நீங்க எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகே, இல்ல நம்ம கிளாஸ் டெய்லியும் வந்து அட்டன் பண்ணுங்க. டெய்லி 1 hour ஃப்ரீயா தான் நடத்துறோம். ஓகே, அதை நீங்க கேட்டு உங்க நாலேஜை வந்து டெவலப் பண்ணீங்க. டெஸ்ட் எழுதாதுங்க நீங்க போய் எழுதிட்டு வந்துருங்க. ஓகே, இப்போதைக்கு கிளாஸ் கவனிக்கலாம். டெஸ்ட் எழுதாதவங்க போய் எழுதிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம ஃபேக்சுவலா தான் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் யாருன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் மார்க் யாருன்னா நந்தினி. ஓகே, அவங்க இருக்காங்களான்னு தெரியல. ஸோ 45 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டிருக்காங்க 50க்கு. இதுல வந்து பார்த்தா ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எரர். ஒரு கொஸ்டின் மட்டும் சின்னதா எரர் நான் பண்ணியிருக்கேன். மற்றபடி 49 கொஸ்டின் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது வந்து சின்ன ஃபேக்சுவல் எரர் ஆயிடுச்சு. மற்றபடி 49 கொஸ்டின் தான் கணக்கு. ஸோ அவங்க வந்து 45 எடுத்திருக்காங்க. நந்தினி திருச்சி. ஸோ அவங்க வந்து திருச்சி ஊரை சேர்ந்தவங்க. 45 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிளாஸ்ல இருக்காங்களான்னு தெரியல. நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்கீங்களா? ஓகே, இல்ல. ஸோ அவங்க வந்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நம்ம கிளாஸ்ல இருக்க ஒருத்தர். ஓகேங்களா? அவங்க பேர் வந்து ஜில்லுன்னு இருக்கு. பேர் எனக்கு முழுசா தெரியல. ஸோ இவங்க தான் வந்து ரெண்டாவது எடுத்திருக்காங்க. 41 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கடலூரை சார்ந்தவங்க. 41. மூணாவது வந்து பார்த்தோம்னா 2 பேர் எடுத்திருக்காங்க 40 கொஸ்டின். ஸோ ஒருத்தர் பேர் வந்து பார்த்தோம்னா ரம்யா, இன்னொருத்தர் வந்து மதிமிதா. அதுக்கடுத்து இந்த டெஸ்ட் எழுதின பெரும்பான்மையாங்க. ஓகேங்களா? 90% இந்த டெஸ்ட் எழுதுனவங்க பார்த்தோம்னா எல்லாமே வந்து பார்த்தோம்னா கேர்ள்ஸ். ஓகே, பெண்கள் தான். ஏன்னு தெரியல, பசங்க ஏன் அதுக்கு டைம் இல்லையா? ஓகேங்களா? அதனாலதான் வந்து பார்த்தோம்னா அவங்க அதிகமா வந்து பாஸ் பண்றாங்க. ஒரு குரூப் 2ல பார்த்தோம்னா குரூப் 2ல அதிகமா பாஸ் பண்ற நாளைக்கு சொல்லுவோம். விமன்ஸ் தான் அதிகமா பாஸ் பண்றாங்க, ரிசர்வேஷன் அதிகமா இருக்குன்னு அவங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க. அதுக்கு இந்த டெஸ்ட்லயே வந்து கிளியரா தெரியுது. கிட்டத்தட்ட இங்க எழுதுன 55 பேர்ல 45 பேர் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கு கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. தவிர பசங்க வந்து பார்த்தோம்னா லெஸ் தென் 10 தான் இருக்காங்க. அதனால வந்து பார்த்தோம் காம்படிஷன் இதுலயே தெரியுது. யார் நல்லா எஃபர்ட் போட்டு எந்த டெஸ்ட்லாம் எழுதுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து பெண்களே பாஸ் ஆகுறாங்க. இது வந்து ரிசர்வேஷன் அப்போ தப்பா ஃபாலோ பண்ணாங்க, இப்போ கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. இப்பவும் பார்த்தோம் பெண்கள் 60% மேல எடுக்கிறாங்கன்னா அது காரணம் அவங்க எஃபர்ட் போடுறாங்க, உழைக்கிறாங்க, அந்த ப்ராசஸ்ல கண்டினியூஸா இருக்காங்க. அதுதான் காரணம். இப்போ நம்ம டிஸ்கஷன் போயிடலாம். டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி நம்மளோட 3 கிளாஸோட ஜஸ்ட் நம்ம கிளாஸ்ல என்னென்னலாம் சொன்னோன்றதை ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த டிஸ்கஷன் போனோம்னா சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நம்ம கிளாஸ்ல என்னென்னலாம் சொன்னன்றதை
நான் வேகமா சொல்றேன், ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு ரீகால் மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? டெஸ்ட் எழுதாதவங்களா இருந்தா நீங்க டெஸ்ட் எழுதிருங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா லொகேஷன் பார்த்தோம். ஓகே, அந்த தமிழ்ல ஏன் கொஸ்டின் இல்லன்றதுக்கு நான் கடைசியில சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க மகேஸ்வரி. ஓகே, சரி. தமிழ்ல வந்து இப்போ வந்து பார்த்தோம் லொகேஷன் பார்த்தோம். இந்த லொகேஷன் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், இந்தியா எங்க இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்தியா வந்து பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கு. கிட்டத்தட்ட ஆசிய கண்டத்துல இந்தியா வந்து இருக்கு. இந்தியா வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இந்த ஈக்குவேட்டருக்கு மேல இந்தியா இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னு பார்த்தோம்னா இந்தியாவோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம். நம்ம இந்தியா வந்து பார்த்தோம்னா 32,87,263 கிலோமீட்டர், 32,87,263 கிலோமீட்டர் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஒரு ரீகால் பண்ணிட்டு இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போறோம். அந்த டெஸ்ட்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்படி வச்சுமான டிஸ்கஷன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். படிச்சிருவோம், அதை அப்ளை பண்ணும்போது ஈஸியா ஞாபகம் வரும். ஸோ 32 லட்சம் கிலோமீட்டர் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து உலகத்திலே இந்தியா 7வது பெரிய நாடுன்னு பார்த்தோம். ஆசியாவில 2வது பெரிய நாடு. ஸோ ஏசியாவில செகண்ட், வேர்ல்டு லெவல்ல 7th. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ் மொத்த உலகத்துல 2.4% தான் இந்தியாவோட நிலம். இப்ப மொத்தமா 100% இருக்குன்னா அதுல 2.4% தான் இந்தியா. ஆனா இதுல கிட்டத்தட்ட 17.5% மக்கள் வசிக்கிறோம். இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம 17% மக்கள் வந்து வசிக்கிறோம். அதுவும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இந்தியாவோட லேட்டிடியூட் லாங்கிடியூட், இந்த வட அச்சகம், கிழக்கு அச்சகம், லாட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த பக்கம் 8.4ல ஆரம்பிக்கிறோம், 37ல போய் முடிக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா 68ல ஆரம்பிக்கிறோம், 97ல முடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து அந்த லாட்டிடியூட். இதெல்லாம் ஃபேக்சுவலா நீங்க 2 முன்னாடி படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உலகத்துல 7வது பெரிய நாடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். முதல் பெரிய நாடு ரஷ்யா, 2வது கனடா, யூஎஸ்ஏ, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு 2 கொஸ்டின் மேல கேட்டிருப்பேன். அடுத்து லொகேஷன், இந்தியாவோட நார்த் டு சவுத் எவ்வளவு பெருசு, ஈஸ்ட் டு வெஸ்ட் எவ்வளவு பெருசுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இந்த டிஸ்டன்ஸ் 33,214 கிலோமீட்டர் பார்த்தோம் நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும். 2,933 கிலோமீட்டர், 2,933 கிலோமீட்டர் பார்த்தோம் ஈஸ்ட் டு வெஸ்ட்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவோட லேண்ட். இப்போ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த இதுல மேப்ல. நீங்க என்ன பண்ணணும், எந்த ஸ்டேட்டுக்கு பெரிய கோஸ்டல் பவுண்டரி இருக்கு நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே இங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாநிலங்கள் கடற்கரையில இருக்குது? குஜராத் 1, மகாராஷ்டிரா 2, கோவா 3, கர்நாடகா 4, கேரளா 5, தமிழ்நாடு 6, ஆந்திரா 7, ஒடிசா 8, ஸோ வெஸ்ட் பெங்கால் 9. அப்போ வந்து 9 ஸ்டேட் வந்து நீங்க அடுத்து அவுட்புட். இப்போ ஒன்ஸ் கிளாஸ் முடிச்சோம் நீங்க என்ன பண்ணணும், இந்த மேப் எல்லாம் டீகோட் பண்ணி பார்க்கணும். அப்போ 9 மாநிலங்கள் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு கடற்கரை இருக்கு. அப்போ எந்த மாநிலத்துக்கு அதிகமான கடற்கரை இருக்குன்னா இப்போ குஜராத் தான் பார்த்தா பெருசா இருக்கு. ஸோ குஜராத்துக்கு அதிகமா இருக்கு. 2வது பாருங்க ஆந்திர பிரதேஷ், 2வது ஆந்திர பிரதேஷ், 3வது தான் தமிழ்நாடு. சில புக்ல வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து கொடுத்துருப்பாங்க 2வதா. அது தவறு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா புதுச்சேரி இருக்கு, காரைக்கால், இந்த இடம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா தனி யூனியன் டெரிட்டரி. அதனால தமிழ்நாடு பார்த்தோம்னா 900 சில்லற தான் இருக்கும். ஓகே, 906 தான். ஆனா புதுச்சேரி எல்லாம் ஜாயின் பண்ணும்போது அதிகமா இருக்கும். அதை புரிஞ்சுங்க டிஃபரன்ஸ் என்னன்னு. தமிழ்நாடுனா வெறும் 906 தான். அதனால வந்து பார்த்தா நம்ம 3வது தான். ஸோ முதல்ல வந்து குஜராத், ஆந்திரா, தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரீகால் பண்றேன். இப்போ ரீகால் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதை போய் டெஸ்ட் எழுதி பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து மொத்தமா லேண்ட் பவுண்டரிஸ் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளோட லைன்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன லைன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ராட்கிளிஃப் லைனு, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்த்தோம்னா மெக்மோகன் லைனு, இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டுராண்ட் லைனு, அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பாக் ஸ்ட்ரீட், இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா அந்த பாக் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, பாக் ஜலசந்தி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பேர். ஒன்னும் இல்ல, இந்த ராட்கிளிஃப்ன்றவன் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு லைன் வந்து பிரிச்சான் எப்போ அந்த சுதந்திரம் அடையும் போது. அதனால இது பேர் ராட்கிளிஃப் லைன். இந்த மெக்மோகன் கமிஷன் தான் வந்து பார்த்தோம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் 1911 வந்து இந்த கமிஷன் வந்து பிரிச்சிருப்பாங்க லைனை. இது சைனா, இது வந்து பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு. அவ்வளவுதான் அதோட லைன். அப்போ அதோட பேரே வைக்கிறாங்க இப்போ அப்படின்னு. அதுக்கு அது ஒண்ணு பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பவுண்டரிஸ் பார்த்தோம். என்ன பவுண்டரிஸ் பார்த்தோம், இந்தியா கூட டச் ஆகக்கூடிய எந்த நாட்டோட பவுண்டரி பெருசு. ஓகே, இந்தியா கூட டச் லேண்ட் பவுண்டரி இந்தியாவோட டச் ஆகிற எந்த நாட்டோட இது பெருசுன்னு பார்க்கும்போது என்னதான் பார்க்க சைனா பெருசா மாதிரி இருந்தாலும் ஆனா பங்களாதேஷ் தான் பெருசு. ஏன்னா பங்களாதேஷ்னா கூட அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேன், ரொம்ப ரொம்ப சுருங்கி இருக்கும். அந்த பவுண்டரி எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்ப கிலோமீட்டர் வைஸ் பார்க்கும்போது பங்களாதேஷ் தான் பெருசு. நீ இப்படி பார்க்கறதுக்கும் ஒன்னு இப்படி சுத்தி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் பெருசு. அதனால பங்களாதேஷ் தான் பெருசு. 2வது சைனா,
மூணாவது பாகிஸ்தான் பார்த்தோம், கடைசி ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியாவோட எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ் 4 எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ். மேல மேல என்ன பாயிண்ட், கீழே என்ன பாயிண்ட் பார்த்தோம். மேல டாப்ல இருக்குது இந்திரா கோல், இந்த பாட்டம்ல இருக்கு நிக்கோபார்ல அது இந்திரா பாயிண்ட். ஸோ பாயிண்ட் கீழே, கோல் மேல. ஓகேங்களா, இந்த பக்கம் பார்த்தோம்னா கிபுட்டு, இந்த பக்கம் பார்த்தா குகிர் முத்தி அப்படின்னு இந்த ஊரெல்லாம் பார்த்தோம். நம்ம பார்த்தோம், பார்க்காதவங்க இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்தியாவோட இந்த டைம் ஜோன் பாருங்க, அழகா கொடுத்துருந்தேன். இதெல்லாம் 8 ஸ்டேட் வந்து இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், இந்த கடக ரேகை வந்து போகுது. 8 ஸ்டேட். என்னென்ன ஸ்டேட்டு? ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர், இதெல்லாம் நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டேட்? 8 ஸ்டேட். இல்ல என்னென்ன ஸ்டேட் இருக்கு? நார்த் ஈஸ்ட்ல 2 ஸ்டேட் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், இதெல்லாம் நம்ம ட்ரிக்கோட பார்த்தோம் ஈஸியா. அன்னைக்கு ட்ரிக்கெல்லாம் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு அனலைஸ் வீடியோ தான் இது. ஓகேங்களா, அடுத்து என்ன பார்த்தோம்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்த 82.5 டிகிரி இருக்குல்ல, இந்த லைன் வந்து பார்த்தோம்னா இதை தான் நம்ம டைம் ஜோனா எடுத்துன்னு இருக்கோம். இது எந்தெந்த மாநிலங்கள் வழியா போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஓகேங்களா, பாருங்க மகாராஷ்டிரா இங்க இருக்கு. நிறைய பேர் மகாராஷ்டிரா போட்டிருந்தாங்க ஆன்சர். மகாராஷ்டிரா இல்லை. ஓகேங்களா, சோ என்னென்ன ஸ்டேட்டா இருக்கும்? நிறைய பேர் யூபியே போட்டிருக்காங்க. யூபில தான் லைனே போகுது. சோ யூபி, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, ஆந்திரா, மொத்தம் 5 ஸ்டேட். இவ்வளவுதான் போச்சு. ஓகே, அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் படிச்சோம். இந்தியா வந்து இந்த லைன்ல போகுது. கரெக்டா அந்த மிர்சாப்பூர், அந்த அலகாபாத் வழியா அந்த லைன் வந்து போகுது. இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவான ஒரு டைம் ஜோனா இருக்கு. அடுத்து முக்கியமா லைன்ஸ் பார்த்தோம். 10 டிகிரி சேனல்லாம் என்ன, 8 டிகிரி சேனல்லாம் என்ன, 6 டிகிரி சேனல்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதே 10 அந்தமான் நிக்கோபார். 6னா அப்போ ரொம்ப கீழே இருக்கு. ரொம்ப கீழே இருந்தா நிக்கோபாரும் சுமத்ரா தீவும். ஸோ 8, 9 அந்த மாதிரி நம்ம டிகிரி சேனல்லாம் படிச்சோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்கு, இந்தியாவில் எத்தனை யூடி இருக்கு, இந்தியாவில் பெரிய ஸ்டேட் என்ன, இந்தியாவில் சின்ன ஸ்டேட் என்ன, இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் என்ன, இதெல்லாம் நம்ம படிச்சோம் அன்னைக்கு போன வாரம். ஸோ படிச்சுட்டு டெஸ்ட் வந்து வச்சோம். ஓகே, இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல இருக்கும். இப்ப நம்ம பார்த்ததை யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கலன்னா யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்துக்குங்க. இப்ப நம்ம டெஸ்ட்டுக்கு வந்துருவோம். ஸோ இதுதான் டெஸ்ட். ஒரு பக்கம் டெஸ்ட்டும் பார்ப்போம், ஒரு பக்கம் உங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்ப்போம். ஸோ ரெண்டுத்தையும் பார்க்க போறோம் நம்ம. இப்போ வந்து அது பர்ஃபார்மன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, சரி இதுதான் பர்ஃபார்மன்ஸ். நம்ம அந்த 55 பேர்ல எந்த மாவட்டத்துல அதிகமா எழுதுனாங்கன்னா சேலம். பாருங்க, சேலத்துல இருக்கிறவங்க தான் நிறைய பேர் எழுதிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பேர் சேலம். மற்ற மாவட்டம்லாம் வந்து கம்மி. ஓகே, பார்ப்போம். இது வந்து 55 பேருன்றது ஒரு 100 பேர் எழுதணும்னு ஆசைப்படுறேன் அடுத்த டெஸ்ட். சரி பார்ப்போம். இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுல யார் யார் எவ்வளவு வந்து எழுதுனாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, இந்தியா வந்து உலக அளவுல எத்தனாவது பெரிய நாடு? இதுதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே படிச்சோம். இந்தியா வந்து பார்த்தோம்னா 7வது பெரிய நாடு. இதே வந்து பார்த்தோம்னா ஆசியாவில் 2வது பெரிய நாடு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 2வது பாயிண்டா படிச்சோம். ஸோ இந்தியா வந்து 2.4% லேண்டு, 17% மக்கள், 7வது பெரிய நாடு, ரஷ்யா பெரிய நாடு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏரியால சொல்றோம். ஓகேங்களா, அப்படின்றத இந்த இதுல வந்து படிச்சோம் நம்ம. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45, ஓகே 45 பேர் கரெக்டா போட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் கொஸ்டின், எல்லாருமே கரெக்டா போட்டுருவாங்க. எல்லாரும் நம்ம வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா ஒரே வழிதான், எல்லாரும் கரெக்டா போறத கரெக்டா போட்டணும். யாருக்குமே தெரியாத கொஸ்டின் கரெக்டா போடணும். அப்போ எல்லாருக்கும் தெரியக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு வரணும். இதான் நான் சொல்ல வர்றது. சில விஷயம் எல்லாருக்கும் தெரியுதுன்னா உனக்கும் தெரியணும். ஏன்னா அவனும் உனக்கு போட்டியாளர், நீ அவனுக்கு போட்டியாளர். அவனுக்கு தெரியுதுன்னா உனக்கும் தெரியணும். அவனுக்கு தெரியாத சில விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்குதான் நீங்க கிளாஸ், டெஸ்ட், ரிவிஷனு எல்லாமே பண்றது. ஓகே, 2 பேரும் ஒன்னா படிப்பீங்க. 2 பேரும் ஒன்னா படிக்கும்போது அவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியும். அவன் மத்த தெரியாத சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. அதுக்குதான் இந்த கிளாஸ், டெஸ்ட் இதெல்லாம் நீங்க வர்றது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் இந்தியா 7வது பெரிய நாடு. கிட்டத்தட்ட 45 பேர் மேல கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. அதனால வந்து இது ஒரு ஆவரேஜ் கொஸ்டின், எல்லாரும் பதில் போடக்கூடிய கொஸ்டின்ஸ். ஆசியாவில் 2வது பெரிய நாடு. ஸோ இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. இதை தாண்டி நீங்க வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகையில இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கத்தோட ஸ்டாட் வரைக்கும் 2வது தான். ஓகே, மத்த யாருன்னா ஒண்ணு சொல்லிட்டோம், கவர்மெண்ட் படி நம்ம 2வது தான். ஓகேங்களா, சரி அடுத்து போவோமா? அடுத்த கொஸ்டின் போவோம்.
அடுத்த கொஸ்டின் போறோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின். இந்தியாவில வந்து பார்த்தோம்னா இதுல எது வந்து தப்புன்னு கேட்டிருக்கேன். ஓகே, எது வந்து தப்பு ராங்னு கேட்டிருக்கேன். இந்தியாவோட கிலோமீட்டர் நம்ம படிச்சோம் 3,32,000 சம்திங் கிலோமீட்டர் நம்ம படிச்சேன்ல. ஸோ இது கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லாங்கட்யூட் லாட்டிடியூட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோன்னே தெரியுதுங்க. இந்தியாவில் வந்து 28 ஸ்டேட், 8 யூடி. ஓகே, பார்த்தோன்னே தெரியும் இது தப்புன்னு. அது தாண்டி நீங்க வேற என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிகிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்தியான்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு நிமிஷம், இப்போ இந்தியான்னு இருக்கு. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த அடிமட்டத்துல இந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்குல்ல, அது இருக்குல்ல, அது வந்து 8 டிகிரி 4. இங்க டாப்ல இருக்குல்ல, அது வந்து 37 டிகிரி. இந்த பக்கம் இருக்குல்ல, அது 68. இந்த பக்கம்ங்கிறது 97. இந்த மாதிரி நீங்க மேப் மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஸோ இது ஒண்ணு. 32 லட்சம் 3.28 மில்லியன் கிலோமீட்டர் இந்தியா. ஸோ இது எத்தனை பேர் கரெக்டா போட்டாங்க அப்படி பார்த்தோம்னா, இப்ப ரெண்டாவது கொஸ்டின் போறோம். கிட்டத்தட்ட 42 பேர் கரெக்டா போட்டாங்க. அப்போ இதுவும் வந்து பார்த்தோம் ஆவரேஜ் கொஸ்டின். இதுல வந்து எல்லாரும் நீங்க கரெக்டா போடணும். இப்ப இதெல்லாம் பார்த்து புதுசு இப்ப படிக்க வந்தவங்க இப்போ ஓகேங்களா, இவங்களை விட்டுருங்க. நீங்க புதுசா வந்தவங்க லேட்டா கத்துப்பாங்க. ஆனா சீனியரா இருக்க நம்ம சீக்கிரமா நம்ம பாஸ் ஆயிட்டு போறதுக்கு இது உதவும். சோ இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். இந்தியாவில மொத்தம் 28 ஸ்டேட் தான் இருக்கு. 8 யூடி யூனியன் பிரதேசம் 8, மாநிலங்கள் 28. சோ மத்தபடி இதெல்லாம் கரெக்ட். அப்ப 8.4 நார்த்தும் 37.6 நார்த்தும் கரெக்ட். ஓகேங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்? டிராபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த மாநிலங்கள் வழியா போகுது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மொத்தம் 8 மாநிலங்கள் வழியா அந்த லைன் போகுது. ஸோ ஒரு இமேஜினேட்டிவ் நம்ம போடுவோம்னு வச்சுக்க. இப்படி இருக்குன்னா 8 மாநிலங்கள் இருக்கு. என்னென்ன மாநிலம் இருக்கலாம்? கன்ஃபார்மா குஜராத் இருக்கும். ஏன்னா இதுதான் குஜராத். அப்ப குஜராத் 1. ரெண்டாவது பார்த்தோம்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் இப்படி வரும். ஸோ ராஜஸ்தான் 2. மத்திய பிரதேஷ் 3. ஓகே, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். இந்த பக்கம் பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்ல 2 ஸ்டேட். அப்போ பார்த்தோம் நார்த் ஈஸ்ட்ல 2 ஸ்டேட். ஒன்னு திரிபுரா, இன்னொன்னு மிசோரம். ஸோ ஆக மொத்தம் 8 மாநிலங்கள் வழியாக இந்த லைன், ஓகே, இந்த கடகரகை, இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் போகுது. அப்ப பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும் மத்திய பிரதேஷ் வழியா போகுது. இது வந்து பார்த்தோம்னா ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின். படிச்சிருந்தா மட்டும் தான் தெரியும், படிக்காம இருந்தா தெரியாது. ஓகேங்களா, ஏன்னா இதுல வந்து கன்ஃபியூஷன் வர்றதே இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இருக்கு பாருங்க, 2 தான். அதுதான் இந்த டிஎம் தான் கன்ஃபியூஷன். ஞாபகம் வச்சுங்க, இந்த லைனு டிஎம் வழியா போகுது. ஓகேங்களா, டிஎம், டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மிசோரம். ஓகே, அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஆல் த அபோவ். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு எத்தனை பேர் ரைட்டா போட்டாங்க பாக்குறோம். பாருங்க, கிட்டத்தட்ட 44 பேர் கரெக்டா போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். இதோட கஷ்டமான கொஸ்டின் பின்னாடி வரும், அது இன்னும் கம்மியாயிடும். 44 பேர் போது ஓரளவுக்கு சீனியரா படிக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் நீங்க தப்பா போட்டீங்கன்னா நீங்க தான் அதை சரி பண்ணிக்கணும். இந்த டவுட் இல்லைல்ல, ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. ஏன் கிளாஸ் நான் இந்த மாதிரி நடத்துறேன், இது நல்லா இருக்கா பாருங்க. இது நல்லா இல்லைன்னா அடுத்த வாட்டி வேற எதனா புதுசா இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ண நல்லா இருக்குன்னு நான் வேற ஏதாச்சும் மாடல் நெட்ல பாக்குறேன். ஓகே, மோஸ்ட்லி இது பண்ணா நல்லா இருக்குன்னு நினைச்சேன் நான். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அந்த 82 டிகிரி இருக்குல்ல, அலகாபாத் வழியா வருதுல்ல, அது எந்தெந்த மாநிலங்கள் வழியா வருது? இது ஆல்ரெடி நம்ம மேப்லயே பார்த்தோம் இப்பதான். அது எந்தெந்த மாநிலம் வழியுதுன்னா ஆந்திரா வருது, சத்தீஸ்கர், யூபியில தான் முக்கியமா வருது. அந்த யூபின்ற முக்கியம் தான் வருது. ஓகேங்களா, இப்ப எது வராதுன்னா மகாராஷ்டிரா. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின், அவ்வளவு சுலபமா எல்லாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஸோ அந்த 82.6 டிகிரி லைனு எந்தெந்த மாநிலங்கள் வழியா வருது? நம்ம ஆல்ரெடி மேப்ல இப்பதான் பார்த்தோம், அதை இங்க அப்ளை பண்றோம். ஸோ இதான் 4வது கொஸ்டின். கிட்டத்தட்ட 27 பேர் தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க பாருங்க. இது கொஞ்சம் மீடியமான கொஸ்டின். நிறைய பேர் இதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. 44 வந்தது, 27 பேர் வந்துச்சு. அப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க ஒரு சீனியர் ஆஸ்பிரண்டாவோ நம்ம கிளாஸ் வந்து தான் நீங்க அட்டன் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, சோ இது வந்து 27. மத்தவங்க பார்த்து நிறைய பேர் ஆந்திரா போட்டிருக்காங்க. ஏன்னா ஆந்திரா கீழே இருக்கு, அந்த லைன் எங்க வரப்போகுதுன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த லைன் அப்படியே ஆந்திர பிரதேஷ் வழியா வந்திருக்கும். ஓகே, அடுத்து நம்ம போறது சவுத்தோட மோஸ்ட் சதர்ன் பார்ட். ஓகேங்களா, நம்ம படிச்சோம் இப்பதான். மொத்தம் இந்தியா வந்து 4 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து இந்திரா கோலு, அடியில அந்த நிக்கோபார் கிட்ட இருக்கிறது இந்திரா பாயிண்ட். ஓகேங்களா, இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் குகார்முத்தி, இங்கே கிபூட்டி அப்படின்ற 4 பாயிண்ட் நம்ம படிச்சோம்.
ஸோ இந்த பாயிண்ட் எப்பவுமே கேட்டுனே இருப்பாங்க. ஸோ மேல இருந்த பாயிண்ட் இதுதான் கன்ஃபியூஷனா இருக்கும். கிபுட்டி ஞாபகம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறது பிரச்சனை இல்லை. மேல இருக்கு மேல இருக்கிறது கோலு, கீழே இருக்குது பாயிண்ட். ஓகே, கீழே இருக்குது பாயிண்ட். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ ஏபிசி நீங்க வந்து எழுதுறீங்க, ஏ பி சி அப்படின்னு எழுதும்போது சி தான் ஃபர்ஸ்ட் வரும், கடைசியில தான் பி வரும், பாயிண்ட். அப்ப இது பாயிண்ட், இது கோல். அப்ப இந்தியா மேல இருந்து பார்த்தோம் கோல், அதுக்கடுத்து ஏபிசிடி தான் முடிச்சு கடைசியில இங்க வரும்போது பி. ஓகே, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தப்பா போட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 39 பேர், ஈஸியான கொஸ்டின் தான், 39 பேர் தான் கரெக்டா போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 5வது கொஸ்டின். அந்த 4 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுன்னு ஈஸியா போட்டிருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இதுலன்னா நீங்க வந்து மெசேஜ் சொல்லுங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல எனக்கு டவுட் இருக்கு அந்த மாதிரி இருந்தா. சரி, அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா எத்தனை ஸ்டேட்ல போகுது. ஓகே, நம்ம இப்பதான் படிச்சோம், அந்த இதுல காட்டினேன். இது வந்து பார்த்தோம்னா எத்தனை மாநிலங்கள் வழியாக இந்த கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் போகுதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம்னா 8 ஸ்டேட், 8 மாநிலங்கள் வழியா போகுது. என்னென்ன மாநிலங்கள்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடியும். நார்த் ஈஸ்ட்ல 2 மாநிலங்கள் டிஎம். ஸோ நார்த் ஈஸ்ட்ல 2 மாநிலங்கள் டிஎம். இந்த பக்கம் பார்த்தோம்னா குஜராத், ராஜஸ்தான். ஒரு பக்கம் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். அவ்வளவுதான், இந்த 8 மாநிலங்கள் தான். அப்ப இதெல்லாம் வந்து 2 முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண போதும் அட்லீஸ்ட் அந்த மேப் நீங்க நல்லா ஊத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் 6வது கொஸ்டின். கிட்டத்தட்ட இந்த 6வது கொஸ்டின்ல வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையான தப்பு போட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் நல்லா படிச்சாங்க அவங்க எஜ்ஜுக்கு வந்துடும். இதுதான் எஜ்ஜு கிடைக்குது. நல்லா படிச்சு டீப்பா படிச்சு இல்ல கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த பிடிஎஃப் படிச்சவங்க முன்னாடி போயிடுவாங்க, மற்றவங்களாம் பின்னாடி வருவாங்க. கிட்டத்தட்ட 18 பேர் வந்து 7 ஸ்டேட்னு சொல்லி தப்பா வாங்கிட்டாங்க. வெறும் 24 பேர் தான் வந்து 8 சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது கொஸ்டின். இது வந்து பார்த்தோம்னா நம்ம படிக்கல, இப்ப எப்படின்னா இன்டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி. இப்ப வந்து பார்த்தோம்னா பூட்டான்னு ஒரு மாநிலங்கள் இருக்கு. கேட்ட பாருங்க, இது வந்து சிக்கிம், இது அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, இது அருணாச்சல் பிரதேஷ், இப்படி போயிடும். இதுதான் வந்து பூட்டான். இந்த பூட்டான் மாநிலம் இது வந்து பார்த்தோம்னா அசாம், இதுக்குள்ள அசாம் வந்துடும். இந்த பூட்டான் மாநிலம் எந்த மாநிலங்களோட டச் ஆகலன்னு கொஸ்டின். ஸ்டேட் டஸ் நாட் ஷேர் பவுண்டரி வித் பூட்டான். பாருங்க, இந்த பூட்டான் டச் ஆகுது அருணாச்சல் பிரதேசம் சிக்கிமும் தான். அப்ப ரெண்டுமே அடிச்சிடலாம். ஓகேங்களா, இந்த சிக்கிம் பக்கத்துல வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேப்பே காட்டுறேன், அப்ப இன்னும் அழகா புரியும். இப்ப ஏதோ ஒரு மேப் போயிடலாம். இந்த பாருங்க, இன்னும் தெளிவான மேப். இந்த பாருங்க, இதுதான் பூட்டான், இது பூட்டான். இந்த பூட்டான் டச் ஆகுது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அருணாச்சல் பிரதேஷ்ல கண்டிப்பா டச் ஆகிதான் இருக்கு. சிக்கிம்ல டச் ஆகுது பாருங்க, இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால் தான். இந்த வெஸ்ட் பெங்கால் இதுல வந்து இந்த வெஸ்ட் பெங்காலும் அசாம தான் டச் ஆகுது தவிர இந்த மேகாலயா தனிப்பட்ட முறையில தனியா கீழகிறாரு. சோ ஆன்சர் மேகாலயா. இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும், நம்ம இந்திய மேப் வரையணும். நேபாள் எங்க இருக்கு, பூட்டான் எங்க இருக்கு, பங்களாதேஷ் எங்க இருக்கு, பங்களாதேஷா கூட எந்தெந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எல்லாம் சேருது, இதெல்லாம் வந்து குரூப் 1 லெவல்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதான் குரூப் 1 லெவல்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். கொஞ்சம் அன்மியூட் காய்கறிகளா, அன்மியூட் பண்ணிட்டு குமார், அன்மியூட் பண்ணிட்டு. ஓகேவா? சோ அதனால வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இதுக்கு பாத்துருவோம். சோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வெஸ்ட் பெங்கால் போட்டிருக்காங்க, ஆனா 21 பேர் தான் மேகாலயா போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு அப்ளை பண்ற மாதிரி நீங்க யோசிச்சு வச்சுக்கணும். இந்தியா மேப்ப வரிய ஓரளவுக்கு இந்த அந்த ஸ்டேட்ல இங்க இருக்கு, இதெல்லாம் இந்த மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தா இந்த நாட்டுல வந்து படுது, அந்த அளவுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சா போதும். இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நீங்க ஈஸியா அந்த ஸ்கோர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேல கூட்டு போவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம வந்து லேண்ட் பவுண்டரி பார்த்தோம். எந்த எந்த மாநிலம், எந்த நாடு, அண்டை நாடு வந்து பார்த்தோம்னா இந்தியா கூட அதிகமான நிலப்பகிர்வு லேண்ட் வந்து அதிகமா பவுண்டரிஸ்ல இருந்து பிரியுதுன்னு பார்க்கும்போது
ஆல்ரெடி பார்த்தோம். முதல்ல இருக்குது பங்களாதேஷ், ரெண்டாவது இருக்குது சைனா, மூணாவது பாகிஸ்தான். சரி, கடைசி பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான். அவ்வளவுதான், ஒரு 3 கடைசி ஞாபகம் வச்சுங்க. ஆப்கானிஸ்தான் இது தெரிஞ்சா போதும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கிலோமீட்டரோட போட்டு வந்தோம் பார்த்தோம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இது பங்களாதேஷ் ஆன்சர். இதுக்கு எல்லாருமே வந்து பெரும்பான்மை ரைட் போட்டாங்க. ஓகே, 49% பாரு, 49 பேர் 55ல 49 பேர் வந்து பார்த்தோம்னா கரெக்டா போட்டாச்சு. ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்த கொஸ்டின் என்னன்னா ராட்கிளிஃப் பிளைன். ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யாரு வந்து இந்த லைன் வந்து கோடி பிச்சாங்க, அந்த லைனோட பேர் என்ன? ஸோ அதுக்கு பேர் வந்து ராட்கிளிஃப். இதே வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்குன்னா மெக்மோகன். இதே இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குன்னா டூராண்ட். அவ்வளவுதான், இவ்வளவுதான். அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குன்னா பாக் ஸ்ட்ரீட், பாக் ஜலசந்தி. ஓகே, அவ்வளவுதான். இந்த 4 தெரிஞ்சு வச்சுக்கினா போதும். எப்போவாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துடும் எக்ஸாம்ல, அப்ப ஈஸியா நீங்க அடிச்சுட்டு போயிடலாம். சோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குன்னா ராட்கிளிஃப் 6. இதே வந்து இதை விட்டுருங்க, இது வந்து ஃபாரின்ல இருக்கு. இதே வந்து மெக்மோகன்னா இந்தியா சைனா, டுராண்ட்னா இந்தியா. பாருங்க, இது இந்த டுராண்ட் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தானும் சொல்லலாம், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானும் சொல்லலாம். ஓகே, இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல போடப்பட்ட கோடு. அதனால வந்து அப்போ வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு இல்ல, இந்தியா தான் மொத்தமாவே இருந்தது. சோ இது வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மை எல்லாம் போட்டிருப்பாங்க. 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 40 பேர் வந்து கரெக்டா போட்டாங்க. ஓகே, அடுத்து நான் பார்க்க போது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள லைன் என்ன? ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தோன்னே தெரியும், இந்தியா இருக்கு ஸ்ரீலங்கா இருக்கு. பாருங்க, சுஸ்கானால் நம்ம நாட்டிலே இல்லை, இதெல்லாம் குஜராத்ல இருக்கு. ஈஸியா வந்து பாக் ஸ்ட்ரீட் போட்டு வந்துடலாம். இப்ப புதுசா வராங்க படிக்க, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம், அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்காது, மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து பார்த்தோம்னா 14வது பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 49 பேர் கரெக்டா போட்டாங்க. ஏதோ புதுசா வந்தவங்க ஒரு 4 பேரோ ஒருத்தர், ஒரு 5 பேருக்கு தான் தெரியல, மத்தவங்க எல்லாரும் போட்டாங்க. சரி, அடுத்த கொஸ்டின். சோ இந்த 10 கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல இருந்து டைரக்டா கேட்டோம். இந்த 10 கொஸ்டின் பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து டைரக்டா கேட்ட கொஸ்டின். இது தாண்டி ஒரு 2 கொஸ்டின் பின்னாடி வரும். பட் இந்த 10 கொஸ்டின் தான் நம்ம டைரக்டா கேட்டோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அந்த 10 கொஸ்டின்ல? யாருக்காச்சும் டவுட் இருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த செகண்ட் பிடிஎஃப் போயிடலாம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அதை. கோவா செப்பரேட் ஸ்டேட் 10 வராதா? எனக்கு புரியல. எதுல கேக்குறீங்க கோவா செப்பரேட் ஸ்டேட்? எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? பூட்டான். ஓகே, இப்ப பாருங்க பூட்டான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, பூட்டான் கொஸ்டின்ல which of the following Indian state, எந்த இந்திய மாநிலம் does not share boundary with பூட்டான்? இப்போ ஒரு பூட்டான் நாடு இருக்குன்னா எந்த மாநிலங்களோட, எந்த இந்திய மாநிலம் அதோட பவுண்டரி, இதோட எல்லை வந்து பகிராது? அப்போ 3 பேர் வந்து பகிர்வாங்க, ஒருத்தர் வந்து அந்த எல்லையை வந்து டச் ஆகாது அப்படின்ற கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்ப நேரம் நம்ம பூட்டானுக்கே போய் பார்த்துருவோம். சரி, ஓகே, பூட்டானே போயிடும் மேப்ல இன்னும் கிளியரா சொல்றதுக்காக. இதை விட பெஸ்டா பாருங்க, இதுதான் பூட்டான். ஓகேங்களா, இந்த பூட்டான்ல எந்தெந்த மாநிலங்களும் தொடுதுன்னு பார்க்கும்போது சிக்கிம் தொடுது. பாருங்க, சிக்கிமும் பூட்டானும் அதோட எல்லை பகுதி தொடுது. அருணாச்சலம் பூட்டானும் எல்லை பகுதி தொடுது. அசாமும் பூட்டானும் தொடுது. வெஸ்ட் பெங்காலும் பூட்டானும் தொடுது. ஆனா மேகாலயான்றது தனியா இருக்கு. சோ மேகாலயாவுக்கும் பூட்டானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால மேகாலயா தான் கரெக்ட் ஆன்சர். சோ இந்த கொஸ்டின்ல என்னன்னா மேகாலயா, மேகாலயா தான் வந்து பார்த்தோம்னா டஸ் நாட் ஷேர். அப்ப ஆன்சர் வந்து பி. புரிஞ்சிச்சா? டிராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ 10th ஸ்டேட் இல்லையே, இதை காட்டுறாருங்க. அதுவும் எடுத்துடலாம், ஒரு நிமிஷம். சரி, இங்க பாருங்க எண்ணில எத்தனை ஸ்டேட்னு. இதுதான் அந்த லைன், டிராபிக் ஆஃப் கேன்சர் போடுக்கு இஷ்டம் தானே. ஓகே, எத்தனை மாநிலங்கள் எண்ணிலாமா?
ராஜஸ்தான் 1, ராஜஸ்தான் இருக்கா, இந்த பாருங்க ராஜஸ்தான், ராஜஸ்தான் படுது. குஜராத் 2. ஓகேங்களா, அப்படியே போனா இது பாருங்க, இது மத்திய பிரதேஷ் 3, சத்தீஸ்கர் 4, ஜார்க்கண்ட் 5, திரிபுரா 6, மிசோரம் 7, வெஸ்ட் பெங்கால் 8. ஓகே, இந்த 8 மாநிலங்கள் மட்டும்தான் போகுது. இதுல உங்களுக்கு எந்த மாநிலங்கள் மேல டவுட் இருக்கு? வேற என்ன மாநிலம்? நீங்க பதில் சொல்லுங்க. வேற எந்த மாநிலம் மேல டவுட் இருக்கு? சரி, பிரியா, உங்களுக்கு எந்த மாநிலம் மேல டவுட் இருக்கு? 8 மாநிலங்கள் தான், வேற என்ன மாநிலம் இருக்கு? இந்த பாருங்க, இந்த லைன் இதுல போகுது. ஒரு நிமிஷம், இந்த லைன் இதுல போகுது. இதுல என்னென்ன மாநிலம் இருக்குதோ அதுல கலர் பண்ணியாச்சு. இந்த மாநிலம் பேரு குஜராத், இந்த மாநிலம் பேரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த லைன் இங்கதான் போகுது. ஓகேங்களா, இந்த மாநிலம் ராஜஸ்தான், இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேச ஆயிடுது. இது உங்களுக்கு சத்தீஸ்கர், இது ஜார்க்கண்ட், இது வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். மொத்தம் 8 மாநிலம். 1 2 3 4 5 6 7 8. அதான் இங்க 8 ஸ்டேட் போட்டிருக்கேன். புரிஞ்சிச்சா? கோஸ்டலுக்கு ஸ்டிப். ஓகே, கோஸ்டல் கேக்குறீங்களா சேர்த்து? இருங்க, கோஸ்டல் நான் கட்டிடுறேன். 9 தான். ஓகே, வருமா? செக் பண்றோமா கோஸ்டலும்? ஒரே நிமிஷம் வாங்க, செக் பண்ணிடலாம் கோஸ்டலும். இந்த பாருங்க, கோஸ்டல் எண்ணி காட்டுறேன், பார்த்துனே வாங்க. 1 குஜராத், 2 மகாராஷ்டிரா, 3 கோவா, 4 கர்நாடகா, 5 கேரளா, 6 தமிழ்நாடு, 7 ஆந்திரா, 8 ஒடிசா, 9 வெஸ்ட் பெங்கால். சோ 9 ஸ்டேட். உங்களுக்கு என்ன டவுட் இப்போ? 1 கர்நாடகா, 1 வந்து பார்த்தோம்னா குஜராத், 2 மகாராஷ்டிரா, 3 கோவா, 4 இது வந்து ஸ்டேட் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யூடி பத்தி நீங்க பேசவே கூடாது. ஓகேங்களா, 4 வந்து பார்த்தா கர்நாடகா, 5 கேரளா, 6 தமிழ்நாடு, 7 ஆந்திரா, 8 உங்களுக்கு ஒடிசா, 9 வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த 10 கொஸ்டினும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா நோன் அடிங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல அடுத்து நம்ம செகண்ட் பிடிஎஃப், தேர்ட் பிடிஎஃப் முடிச்சோம்னா 50 கொஸ்டின் கவர் ஆயிரும். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நோ. ஸ்ட்ரென்த் குறைஞ்சினே வராங்க. 25 பேர் இருந்தாங்க, 19 பேர் வந்துட்டாங்க. நம்ம பொறுமையா போவோம், நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் லேட் பண்றேன். ஓகே, அடுத்து 2வது போயிடுவோம். சரி, 2வது பார்க்க போறோம். 2வது கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா இமயமலை எப்படி உருவாச்சு. எடுத்தோன்னே இந்த வீடியோ யூடியூப்ல தான் இருக்கு, பார்க்காத போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசியோகிராபி பார்த்தோம், இயற்கை அமைப்பு. இந்தியாவில் மலைகள்லாம் எங்க இருக்கு, எந்த மலையெல்லாம் ஃபர்ஸ்ட் தொடங்குச்சு, அதெல்லாம் பார்த்தோம். இதுல என்ன பார்த்தோம்? இந்த பிசியோகிராபிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். ஓகே, ஹிமாலயஸ்னா என்ன, பிளைன்ஸ் எப்படி உருவாச்சு, பிளாட்டூ எப்படி உருவாச்சு, கோஸ்டல் பெயிலுக்கு என்னென்ன பேரு, இந்தியாவில் என்னென்ன ஐலாண்ட் இருக்கு, தீவுகள் இருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இமயமலை எப்படி உருவாச்சுன்ற கதைலாம் சொன்னேன். இமயமலை எப்படி மோதிச்சு உருவாச்சு, அந்த கதைலாம் இருக்கு, போய் பார்க்கறவங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து எப்படி மோதிச்சு அதெல்லாம் பார்த்தோம், எந்தெந்த பிளேட் மோதிச்சு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம நேரம் நார்தன் மவுண்டெயின்ஸ், வடக்குல இருக்கக்கூடிய மலைகளை பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப யங் மவுண்டெயின். பாருங்க, இதுதான் கொஸ்டினே இருந்தது, யங் மவுண்டெயின். இது எல்லாமே வந்து பார்த்தா ஃபோல்டட் மவுண்டெயின் படிச்சிருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தோம் ஒண்ணு மேல ஒண்ணு ஃபோல்ட் ஆயிருக்கும். அது காரணம்லாம் வந்து பார்த்தோம் நம்ம கிளாஸ்ல சொன்னோம். இந்த மலைகளே வந்து பார்த்தோம்னா 3ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். மலைகளை வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பார்த்தா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இன்னொன்னு ஹிமாலயாஸ், இன்னொன்னு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படி பிரிச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல என்னென்ன மலைகள்லாம் இருக்கும், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல என்னென்ன இருக்கும், ஹிமாலயாஸ்ல என்னென்ன இருக்குன்னு படிச்சிருப்போம். அதுக்கடுத்து கிரேட்டர் ஹிமாலயாஸ்னா என்ன, லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்னா என்ன, சிவாலிக்னா என்ன, இதெல்லாம் நான் வந்து கிளாஸ் எடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு நம்ம போய் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ் தான் முதல்ல இருக்கும், ரொம்ப ரொம்ப பெரிய மலையா இருக்கும், 8000 மீட்டர் இருக்கும். அது கீழே இருக்கக்கூடியது பார்த்தோம் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், அதோட இருக்கிறது பார்த்தா லெஸ்ஸர், அதோட கம்மி, அவ்வளவுதான்.
கிரேட்டரோட கம்மி லெஸ்ஸர், லெஸ்ஸரோட கம்மி சிவாலிக். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த கிரேட்டர் இமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் ஏமாத்ரி. இது எவ்வளவு ஹைட் இருக்கும், இதுல என்னென்ன பனிமலை இருக்கும், அதெல்லாம் நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். உலகத்துல எது பெரிய மலை, இந்தியாவுல எது பெரிய மலை, இதெல்லாம் இன்னைக்கு நான் கிளாஸ்ல சொன்னேன். ஓகேங்களா, எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உலகத்திலே பெரிய மலைன்னு பார்க்கும்போது மவுண்ட் எவரெஸ்ட். இந்தியாவுல எது பெரிய மலைன்னு பார்க்கும்போது K2. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, காட்வின் ஆஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கஞ்சன்ஜங்கா. அது தாண்டி பார்த்தோம் நிறைய மலைகள் இருக்கு உங்களுக்கு. தௌலகிரி இருக்கு, அன்னபூர்ணா இருக்கு, நந்தா தேவி, நாம்சா பர்வா, இந்த மாதிரி நிறைய மலைகள் வந்து இந்தியாவுல இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்க ஆர்டர் வைஸ் ஞாபகம் வச்சுங்க. அந்த மலைகள்லாம் எங்க இருக்கு, நம்ம போட்டோஸ்லாம் நீ கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லெஸ்ஸர் இமாலயாஸ். ஓகேங்களா, மத்திய இமாலயாஸ். இது வந்து பார்த்தா ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு. இந்த பக்கம் வந்து பெரிய 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 இமாலயாஸ், கிரேட்டர் இமாலயாஸ். இந்த பக்கம் குட்டி குட்டி சிவாலிக். இது இடையில இருக்கிறது தான் பார்த்தோம்னா இந்த லெஸ்ஸர் இமாலயாஸ் ஆர் இமாச்சல், இல்ல மத்திய இமாலயாஸ். ஓகே, இதுக்கு வந்து இமாச்சல்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட்டர் இமாலயாஸ் இமாத்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு 3000-4000 அடியில் தான் இருக்கும். இதுலதான் பார்த்தோம்னா நிறைய ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்கும். நம்ம போகக்கூடிய சிம்லா, டார்ஜிலிங், முசோரி, நானித்தால், இந்த மாதிரி எல்லா சுற்றுலா தலங்களும் இங்கதான் இருக்கும். இங்கதான் வந்து பார்த்தா மனிதர்கள் வசிக்கக்கூடிய ஒரு 4000 ஹைட்ல வந்து வசிக்க முடியும். இதே நீங்க 8000 மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனே இருக்காது. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து இதுல நிறைய பாசஸ் இருக்கும். அதெல்லாம் ரீசன்லாம் சொன்னேன். ஏன் பாசஸ் இருக்கு, அந்த என்னென்ன பாசஸ், மோஸ்ட்லி என்ன கொஸ்டின் கேட்பாங்க, பாசஸ் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க கிளாஸ்ல போய் பாத்துங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் பாருங்க. அவுட்டர் இமாலயஸ்னா சிவாலிக். சிவாலிக் தான் வந்து கடைசி, லாஸ்ட். ஓகேங்களா, அதுதான் சிவாலிக்கு. குட்டி குட்டி மலைகள் ஒரு 1000 ஹைட்ல இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும் சிவாலிக்கு. ஸோ இதுதான் இந்த சிவாலிக்கு குட்டி குட்டி மலைகள் அப்படி படிச்சோம். ஹைட் வைஸ் பார்க்கும்போது நம்ம இந்த கத்தி பத்துல வர மாதிரி வெளியே இருந்து பார்த்தோம்னா இமாலயா சொல்லி பெருசா இருக்கும். அது கீழே வந்து பார்த்தோம்னா அந்த இமாச்சல் ஆர் லெஸ்ஸர் இமாலய். அது கீழே சிவாலிக் ஒரு பள்ளம். இந்த பள்ளத்துல தான் வந்து பார்த்தோம் மண்ணு கொட்டி கொட்டி அலுவியல் சாயலால கேங்கட்டிக் பிளைன் உருவாயிருக்கும். அதுக்கடுத்து பெனிசுலா பிளாட்டிவ். இதெல்லாம் நீ கிளாஸ்ல பார்த்தாச்சு. பார்க்காதுன்னு யூடியூப்ல வீடியோ இருக்கு, பாத்துங்க. நான் கிளாஸ் எடுக்க வரல. அதுக்கடுத்து இதை தாண்டி வந்து பார்த்தா ஈஸ்டர்ன் இமாலயாஸ். ஈஸ்டர்ன் இமாலயாஸ் இங்கே கூட மலைகள். இதுதான் ஈஸ்டர்ன் இமாலயாஸ். மேகாலயால ஒரு 3 மலை இருக்குன்னு படிச்சோம். காரு, காசி, ஜெயந்தியா. இதே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊர் பேர்லயே மலை இருக்கும். நாகாலாந்துல நாகா ஹில்ஸ் இருக்கும், மணிப்பூர்ல மணிப்பூர் ஹில்ஸ் இருக்கும், மிசோராம்ல மீசோ ஹில்ஸ் இருக்கும். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது பார்த்தா இந்த அருணாச்சல பார்த்தோம்னா டாப்லா, அபோர், மிஷுமி, பட்டக்காய், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அருணாச்சல்ல இருக்கக்கூடிய மலைகள். இது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் மலைகள் வச்சு கேட்பாங்க கொஸ்டின். அப்ப இதை ஒரு வாட்டி படிச்சு பார்த்துங்க. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த ஈஸ்டர்ன் இமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. இதுல எது பெரிய மலை, இதுல இருக்கக்கூடிய பெரிய மலை எதுனா ப்ளூ மவுண்டைன். ஓகேங்களா, அதுதான் வந்து பெரிய மலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, மீசோ ஹில்ஸ் இருக்குல்ல, இந்த மீசோ ஹில்ஸ் இதை வந்து லூசா ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஒரு மலைக்கு வேற ஏதாச்சும் பேர்கள் இருக்கா அப்படி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா நம்ம பிக்சர்ல பார்த்தோம். இதுக்கடுத்து வந்து பார்த்தா பிளைன்ஸ் படிக்க ஆரம்பிச்சோம். இங்க இருக்கக்கூடிய சமவெளிகள், என்னென்ன சமவெளிகள் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய கங்கா சமவெளியை பத்தி படிக்க ஆரம்பிச்சு. கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து சமவெளிகள் இவங்க எல்லாமே சேர்ந்து 2400 கிலோமீட்டர். ஈஸ்ட் டு வெஸ்ட் 7 லட்சம் கிலோமீட்டர் மொத்தமா இந்த ஏரியா. அதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சு. உலகத்திலே இதுதான் பெருசு. அதுக்கடுத்து இதுல பாபர், தராய், பாங்கர், காதர் எல்லாம் படிக்கலாம். பாபர்னா கல்லுகள்லாம் இருக்கும், தராய்னா காடா இருக்கும். இதே வந்து கேதர்னா புதிய மண்ணு, பாங்கர்னா பழைய மண். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல நடத்திட்டோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். டெல்டானா இந்த நதி பொறுமையா சுத்தி முத்தி முத்தி கடலா கூட இணையுது பாருங்க, அது டெல்டா. கடலா கூட இணையாமே போய் ஊத்திட்டா எச்சுரி. நல்லா பாருங்க, ஒரு நதி மலையில உருவாகுது, அப்படியே போய் சுத்தி சுத்தி போய் கடல்ல போய் இணையுது ஸ்லோவா. அப்படி இணைஞ்சா அதுக்கு பேரு டெல்டா. காவேரி டெல்டா, கிருஷ்ணா டெல்டான்னு படிக்கும். ஒரு மலையில நதி உருவாகி உடனே அப்படி கடல்ல போய் வந்தது. ஓகேங்களா, ஒரு டெல்டான்ற ஒரு பகுதியை ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. எப்படின்னு டெல்டானா அந்த இடத்துல வந்து பார்த்தா மண்ணு எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி மிக்க ஒரு மண்ணா இருக்கும். காவேரி டெல்டால பார்த்தோம்னா தஞ்சாவூர் போன்ற பகுதிகள்லாம் பார்த்தா விவசாயிகள்லாம் விவசாயம் பண்றாங்களே, அந்த மாதிரி நதி வந்து உடஞ்சி சின்ன சின்னதா கிளை கிளையா போய் அந்த தண்ணி மூலமா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் இதுவா இருக்கும். ஆனா இந்த மாதிரி இடத்துல, இந்த எச்சூரின்ற இடத்துல அதெல்லாம் இருக்காது. மலையில தண்ணி வந்து நேர கடலை வந்துடும், ஸ்டாப்பேஜே இருக்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்தியா இருக்குன்னு வச்சுங்க, இந்த பக்கம் இருக்கிற நதிகள் எல்லாமே டெல்டா ஃபார்ம் பண்ணும். இந்த பக்கம் இருக்கிற நதிகள் எதுவுமே டெல்டா ஃபார்ம் பண்ணாது. எல்லாமே எச்சூரிஸ் ஃபார்ம் பண்ணும். எச்சூரிஸ்னா எந்த ஒரு இது ஒரு கடலை போய் நேரம் ஊத்துரும், தண்ணி அப்படி ஊத்திரும், அப்படி ஊத்திரும். ஓகேங்களா, அந்த போய் தண்ணி நின்று பொறுமையா அங்க பாயறதுலாம் இருக்காது. ஓகேங்களா, சோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், வெஸ்ட் பக்கம் ஃப்ளோ ஆகிற எல்லா நதிகளும் எச்சூரிஸை உருவாக்கும்.
ஈஸ்ட் பக்கம் ஃப்ளோ ஆகிற எல்லா நதிகளும் டெல்டாவை உருவாக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். இதை வந்து நம்ம வந்து நதிகள் கிளாஸ்ல இன்னும் படிப்போம். சரி, வேகமா போவோம். அதுக்கடுத்து பிளாட்டூஸ் படிச்சோம். என்ன பிளாட்டூ இருக்கு? பெனின்சுலா பிளாட்டூ இருக்கு, 16 லட்சம் கிலோமீட்டர். சவுத் இந்தியாவில மொத்தமா பெரிய மலை எதுன்னு படிச்சோம். சவுத் இந்தியாவில பெரிய மலை ஆனைமுடி. தமிழ்நாட்டுல எது பெரிய மலை? தொட்டபேட்டா. ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ், இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில பெரிய மலை ஆனைமுடி. ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பெரிய மலை மகேந்திரகிரி. இதெல்லாம் நம்ம படிச்சோம் கிளாஸ்ல போன வாரம். ஓகே. அதுக்கடுத்து சென்ட்ரல் பிளாட்டூ, ஆரவல்லி மலை படிச்சோம். ஆரவல்லியில பெரிய மலை வந்து பார்த்தோம் குரு ஷிகார் பார்த்தோம். அதுக்கடுத்து டெக்கன் பிளாட்டூ பார்த்தோம். அதுக்கடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். முக்கியமா இந்த கேட்லாம் நம்ம படிச்சோம் அன்னைக்கு. நம்ம தால் கேட்னா என்ன, போர் கேட்னா என்ன, பால் கேட்னா என்ன. ஓகே, பாலக்காடு தான் பால் கேட். ஸோ இந்த 3 கேட்டு படிச்சோம். கேட்டா பாதை இங்க இருக்கிற, ஏன்னா இது வந்து பார்த்தா கண்டினியூஸா இருக்கும், லைனா இருக்கிறதுனால இங்க இருக்கிற மக்கள் அந்த பக்கம் போறதுக்கான சின்ன சின்ன பாதை தான் அந்த கேட், பாசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது படிச்சோம். அதுக்கடுத்து பார்த்தா முக்கியமான மலைகள், இந்தியாவில என்னென்ன மலைத்தொடர் இருக்குன்னு படிச்சோம். கோஸ்டல் பிளைன், இந்த பக்கம் கோஸ்டல் பிளைன், இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த கடற்கரை சமவெளிகள், இந்த பக்கம் என்ன பேர்கள் என்ன. இப்ப தமிழ்நாடு ஆந்திரால இருக்கிறது பார்த்தா கோரமண்டல். இந்த ஒடிசா இந்த மாதிரி பகுதிகள் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆந்திரா ஒரிசால பார்த்தா நார்தன் சர்க்கார். ஒடிசா மட்டும் சொல்லணும்னா உட்கல். ஒரு பக்கம் கொங்கன் மலப்பார். கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்களேன் சம்ஒன். ஓகே, ஸ்ட்ரென்த் குறைஞ்சினே வருது, பார்ப்போம். சோ இதெல்லாம் போர் அடிச்சா சொல்லுங்க. ஓகே, கேரளால இருந்தா மலபார், ஒரு உங்களுக்கு ரிவிஷன் தான். இது குஜராத்ல இருந்தா கத்தியவார், கட்சின்னு சொல்லுவாங்க, இல்ல கத்தியவார் சொல்லுவாங்க, இல்ல குஜராத்ல இருந்தா. இந்த மாதிரி ஒவ்வொரு கோஸ்டல் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் இருக்குன்னு படிச்சோம். அதுக்கடுத்து இந்த சமவெளிகள்லாம் எப்படி, இதுலயே வந்து பார்த்தா நம்ம 2 விதமான சமவெளி பார்த்தோம். ஒண்ணு வந்து பார்த்தா முழுங்கி இருக்கு, இன்னொன்னு வந்து பார்த்தா எழும்பி இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா எமர்ஜென்ஸ், அப்படியே எமர்ஜென்ட்டா இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே எமர்ஜென்ட். எமர்ஜென்ட்னா இந்த நதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா மண்ணு கல்லு இதெல்லாம் எடுத்துன்னு போய் இந்த கடல் மட்டமும் நதியும் ஒண்ணா இருக்கும், இதான் எமர்ஜென்ட். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா பள்ளமா இருக்கும். நம்ம ஆல்ரெடி ரீசன் எல்லாம் பார்த்தோம், இந்த பிளேட் மோதும் போது இங்க குறிப்பிட்ட பிளேட் வந்து உடஞ்சி பூமிக்குள்ள போயிடுச்சு. அதனால வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா பிளேட் இந்த இடமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சாய்வா இருக்கும். அதனால நான் இருக்கிற நதி சீக்கிரமா போய் கொட்டிடும். மாண்டவி நதி, நர்மதா, தப்பத்தி, இந்த எந்த நதியும் வந்து பார்த்தோம்னா டெல்டாலாம் ஃபார்ம் பண்ணாது. நேரா போய் கடலுக்கு போன அப்படியே விழுந்துரும். ஏன்னா இந்த இடம் ரொம்ப மோடா இருக்கும். ஒரு மோட்ல இருந்து தண்ணி பாஞ்சா ஒரு என்ன, ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நினைச்சுங்க, டக்குன்னு எல்லாம் தண்ணி போய் கடல்ல ஊத்துரும். இதெல்லாம் படிச்சோம். அயர்லாந்து படிச்சோம். அந்தமான் நிக்கோபார் வந்து பார்த்தோம்னா எரிமலைகளால உருவாச்சு. இப்பவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டிவ் வல்கனம். இப்பவும் பார்த்தோம்னா அடிக்கடி வந்து எரிமலை கக்கக்கூடிய எரிமலை இருக்கு. அது பேர் வந்து பேரன் ஐலாண்டு. 10 டிகிரி சேனல் வந்து அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கும். லட்சத்தீவுன்றது இங்க இருக்கு கோரல், அந்த சின்ன சின்னதா கோரல்ன்றலாம் அந்த அந்த உயிரினத்தால் உருவாக்கப்பட்டது லட்சத்தீவு. இதெல்லாம் படிச்சோம். அந்தமான் எங்க இருக்கு, லட்சத்தீவு எங்க இருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு எத்தனை ஸ்டேட் எத்தனை யூடி இதெல்லாம் பார்த்தோம். இதை நம்ம செகண்ட் கிளாஸ்ல ரிவிஷன் பண்ணோம். பார்க்காதுங்க யூடியூப்ல போய் பாருங்க. இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். இது தாண்டி பார்த்தோம்னா நிறைய ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஃபேக்சுவலான ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்ப்போம், எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்னு பாக்குறோம். இப்ப இந்த இந்தியான்றது பார்த்தோம்னு வச்சுங்க, முழுக்க முழுக்க ஒரே ஒரு பிளேட். இப்ப இந்தியா எப்படி உருவாச்சுன்னு போது நான் சொல்லியிருப்பேன், இது எல்லாமே கோண்டுவானான்ற ஒரே ஒரு பிளேட்டு. இது போய் மோதி இருக்குன்னு அன்னைக்கு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். கோண்ட்வானா இதோட பேரு. ஓகே, நம்ம போய் லோர் ஏஷியா இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். அதுக்கு பேரு லோர் ஏஷியா கோண்டுவானான்னு 2ஆ பிரியும். அது கோண்டுவானான்னு பார்த்தோம்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்கக்கூடிய ஒரு பிளேட். கிளாஸ்க்கு வந்தவங்க தெரிஞ்சிருக்கும். அது போய் மோதிச்சு. முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா இந்த கோண்டுவானா பிளேட்ல நிறைய, இந்த கோண்டுவானா எதுனா கிட்டத்தட்ட இந்த மொத்தமா இந்த கிரேட் பிளைன்ஸ் கீழே இருக்குது, இந்த கங்கா சமவெளி கீழே இருக்குது, எல்லாமே கோண்டுவானா பிளேட் தான். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய கோல் டெபாசிட் இருக்கும். நீங்க வந்து பாருங்க சத்தீஸ்கர், ஓகேங்களா, ஜார்க்கண்ட். இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தா லிக்னைட், இது எல்லாமே வந்து பார்த்தா கோல் தான். நீ தமிழ்நாடு எக்ஸாம்பிள் எடுத்தாவே லிக்னைட்லாம் இருக்கு. நெய்வேலியில் நம்ம வந்து நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி எடுக்கிறோம்ல, அதான் லிக்னைட்டு. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஜாரியா, மகிர்கஞ்ச், இந்த மாதிரி நிறைய கோல் மைன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்கு. அப்போ இது கரெக்ட். எது வந்து இன்கரெக்ட் தான் கேக்குறாங்க. அடுத்து நம்ம இந்த பெனிசுலா பிளாட்டி வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பழைய பிளேட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து பார்த்தா ஒரே பிளேட்டா இருந்தது, அப்புறம் 2ஆ உடைஞ்சது, அப்புறம் 2 3ஆ உடைஞ்சு இப்போ உலகமே வந்து பார்த்தோம்னா 7 தட்டுகளாக உருவாச்சுன்னு படிச்சோம். அப்ப இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப பழசு. அப்ப இதுவும் ரைட்டு. இமாலயாஸ் மவுண்டைன், இமாலயான்றது இப்போ உருவாக்கப்பட்ட ஒரு கோல்டு மவுண்டைன். ஆமா, இப்பதான் நம்ம படிச்சோம். ஒரு 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இமாலயாஸ் உருவாச்சு. ஆனா ஆரவல்லிலாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி, 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு ஆரவல்லி.
ஆனா இமாலயஸ்ல இப்பதான் உருவாச்சு, அதுவும் நம்ம படிச்சோம் கிளாஸ்ல. ஓகே, அப்ப இதுவும் ரைட்டு. சரி, இது இன்னும் கடைசி ஸ்டேட்மெண்ட் போய் பார்க்க போறோம். வெஸ்ட் கோஸ்ட் லைன், வெஸ்ட் கோஸ்ட் லைன். அப்போ இதுதான் இந்தியா அப்படி இருக்குன்னா இதுதான் வெஸ்ட் கோஸ்ட் லைன். ஓகே, இதுதான் வெஸ்ட் கோஸ்ட் லைன். இது வந்து பார்த்தோம்னா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா டெபாசிஷன் ஆஃப் ரிவர். நான் தான் சொன்னேன், இந்த வெஸ்ட் கோஸ்ட் லைன்ன்றது நதி எதுவுமே வந்து டெபாசிட் ஆகுது, நேரவே கடலை ஊத்திரும். எந்த ஒரு மண்ணு டெல்டான்றது ஃபார்மே ஆகாது. ஆனா ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா நதிகள் போய் பொறுமையா ஃபார்ம் ஆகி பெரிய பெரிய டெல்டாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கிற பிளேட் உடஞ்சி கடலுக்குள்ள போயிட்டு இருக்கும். அதனால வந்து பார்த்தோம்னா அதோட இப்ப இங்கதான் வந்து வெஸ்ட் கோஸ்ட்னா இங்கேயே வந்து பார்த்தா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, இங்க வந்து நதி உருவ அப்படியே கடலை வந்துடும். அதனால எந்த ஒரு டெல்டா உருவாகல. ஆனா இந்த பக்கம் உருவாகுதுன்னா பார்த்தா வச்சுக்கோங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகும். டிராவல் ஆகும்போது அதுல இருக்கிற கல்லு மண்ணுலாம் வந்து செடிமெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து டெல்டா எல்லாம் உருவாகுது. ஓகே, ஸோ இதுதான் தப்பு. ஸோ இந்த 15வது கொஸ்டின் எத்தனை பேர் கரெக்டா போட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 பேர் கரெக்டா போட்டாங்க. மற்றவங்க ஓரளவுக்கு ஆவரேஜான ஆன்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து இமாலயால ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் எதுன்னு கேட்கறாங்க. இந்த இமாலயன் இருக்குல்ல, இந்த இதுலயே ரொம்ப ஓல்டஸ்ட். அப்போ ஓல்டுனா முதல்ல எவன் போய் மோதனானோ, ஓகே, எந்த பிளேட்டு எது எது போய் மோதிச்சோ அதுதான் ஓல்டஸ்டா இருக்கும். ஓகே, ஒரு காலத்துல வந்து பார்த்தோம்னா இது யூரேஷியன் பிளேட்டு, இது வந்து பார்த்தோம்னா இந்தியன் பிளேட். கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். இந்தியன் பிளேட்டு பார்த்தோம்னா ஒரு இப்படி இருக்கும் இந்தியன் பிளேட். அப்போ ஒரு காலத்துல இது போய் மோதிச்சு. மோதனோன்னா முதல்ல உருவாகுது எதுனா கிரேட்டர் இமாலயாஸ். ஓகேங்களா? இமாத்ரி மேல் இல்ல உள் இமாலயாஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து உருவாச்சு. அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா இன்னொரு மோதுல லெசர் இமாலயாஸ் உருவாச்சு. கடைசியா உருவா வந்து சிவாலிக். இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப இருக்கிறது ஓல்டஸ்ட் எது ரொம்ப பழசுனா கிரேட்டர் இமாலயாஸ் தான் பழசு. ஓகேங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ். அடுத்து பார்ப்போம். ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் இமாலயாஸ். பாருங்க, ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் இமாலயாஸ் இது போய் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 37 பேர் கரெக்டா போட்டாங்க இருக்கு. ஓகேங்களா? 37 பேரும் வந்து பார்த்தோம்னா கிரேட்டர் இமாலயஸ் தான் ஓல்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து எல்லாருமே பதில் போட்டிருக்கணும். அடுத்து ஃபுட் ஹில்ஸ் பாருங்க. ஃபுட் ஹில்ஸ்னா என்னது? ஃபுட்னா வந்து கீழே, ஹில்ஸ்னா மலை. இமாலயாஸ்க்கு இப்ப இமாலயாஸ்ன்றது 3ஆ பிரிகிறாங்க. ஓகேங்களா? ஒண்ணு பெரிய இமாலயா, அடுத்து இடைப்பட்ட இமாலயா, கடைசி சிவாலிக். இந்த இமாலயாஸ்ல கீழே ஃபுட் ஹில்ஸ் சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ஹில்ஸ்னா எது சின்ன சின்னதா இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மலைகளோட பேர் என்ன? சிவாலிக். ஓகேங்களா? இதே மேல இருக்கக்கூடிய மலைன்னா நீங்க வந்து இமாத்ரியோ இல்ல கிரேட்டர் இமாலயஸும் சொல்லிக்கலாம். ஆனா கீழே இருக்கக்கூடிய மலைகள் நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருப்போம், இது ஃபுட் ஹில்ஸ் சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ஒரு 1000 மீட்டர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலை தான் இது. சோ ஆன்சர் வந்து சிவாலிக். இது நிறைய பேர் தப்பா போட்டிருக்காங்க. சில பேர் ஆரவழி எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அவங்களும் மேபி புதுசா படிக்கிறவங்களா இருக்கலாம், பிரச்சனை இல்லை, கத்துப்பாங்க. சோ சிவாலிக் 27 பேர் தான் கரெக்டா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க எஞ்சி எடுத்தணும். பாருங்க, புட்டு ஹில்ஸ் சின்ன சின்னதா இருக்கக்கூடிய மலைகள் இமாலயாஸ்க்கு ரொம்ப கீழே. இப்ப கால் எங்கிறது கீழே இருக்கு, அப்போ இமாலயாஸ் கீழே இருக்கக்கூடிய மலைகள் என்ன அப்படின்னு நீங்களே டீகோட் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா லெஸ்ஸர் இமாலயாஸ். லெஸ்ஸர் இமாலயாஸ்னா என்ன? இப்போ லெஸ்ஸர்னா என்ன? அப்போ சின்னதா இருக்கு. அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கும்? கிரேட்டர் இருக்கும். அப்போ பெரிய பெரிய மலைகள். ஒரே நிமிஷம். பெரிய பெரிய மலைகள். அப்ப இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இமயமலை இருக்கும். ஓகேங்களா? அந்த அன்னபூர்ணா, அந்த மாதிரி கைலாஷ், இந்த மாதிரி பழைய மலைகள் அதுல இருக்கும். அடுத்து என்ன மலைகள்? லெஸ்ஸர் இமாலயஸ். கடைசி சிவாலிக். ஓகேங்களா? சிவாலிக் சிவாலிக்கும் பெரிய பெரிய மலையும் கிரேட்டர் இமாலயக்கும் இடையில இருக்கிறது லெஸ்ஸர் இமாலயாஸ். ஆனா இதுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் தப்பா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல நம்ம எட்ஜ் வாங்கிடணும். அப்ப ஆன்சர் வந்து சிவாலிக் அண்ட் கிரேட்டர் இமாலயஸ். நிறைய பேர் பாருங்க இதை போட்டிருக்காங்க. அவுட்டர் இமாலயஸோட இன்னொரு பேரு தான் சிவாலிக். ஓகே, அவுட்டர் இமாலயஸ் வெளியே இருக்கக்கூடிய மலை, வெளியே இருக்கக்கூடிய இமாலயஸ். அவுட்டர் இமாலயஸ் இன்னொரு பேர் தான் சிவாலிக். ரெண்டுமே ஆன்சர் ஒரே ஒரு பேர் தான். ஆனா அதெல்லாம் அவங்க அந்த அளவுக்கு புரியாது. இப்ப நிறைய பேருக்கு இங்க இமாலயஸ் மூணுத்தையும் பிரிச்சு விட்டா புரியாது. மேல இருக்கிறது கிரேட்டர் இமாலயாஸ், அதுதான் முதல்ல உருவாச்சு. 8000 மீட்டருக்கு மேல இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஏமாத்ரி. ஓகேங்களா? நடுவுல இருக்கிறது லெஸ்ஸர் இமாலயாஸ், இடைப்பட்ட இமாலயாஸ். இதுக்கு வந்து இமாச்சல். கடைசியா இருக்குது சிவாலிக் ஆர் அவுட்டர் இமாலயாஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பார்த்தா ஒரு 1000 அடி தான் இருக்கும். இது 1000 அடி, இது 4000 அடி, இது 8000 அடி. அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியாக முடித்து விடும்.
ஸோ இந்த 18வது கொஸ்டின் எத்தனை பேர் எவ்வளவு போட்டாங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 23 பேர் தான் கரெக்டா போட்டிருக்காங்க. ஆனா 15 பேர் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே ஒண்ணுதான், சிவாலிக்கும் அவுட்ரி மாலேஷும் ஒண்ணுதான். ஆனா இதுதான் பதிலா போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் தான் வந்து நான் தப்பா ஆப்ஷன் செட் பண்ணிட்டேன். சவுத்து டு நார்த்துக்கு, நான் நார்த்து டு சவுத்து ஒரு ஸ்டேட் ஒரே ஒரு இது மட்டும் ராங் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் எக்ஸப்ஷன் விட்டுறேன். பட் நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லிடுறேன். ஓகே, எனக்கு தப்பா போட்டோம், ஞாபகம் வச்சுங்க. இந்த தோலகர் தான் லாஸ்ட். ஓகேங்களா, இது தப்பா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சின்னதா மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, சவுத்துல இருந்து கேக்குறாங்க, சவுத்துல இருந்து நார்த். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். ஓகேங்களா, மொத்தம் ஒரு 3 மலைகள் எப்பவும் ஒன்னா இருக்கும். அது என்னென்ன மலை நான் சொல்லிடுறேன். ட்ரிக்கோ ஞாபகம் வச்சுங்க. காரக்கோரம், இதுதான் நார்த்ல உச்சியில இருக்கும். ஓகேங்களா, காரக்கோரம் மேல இருக்கும். அதுக்கு கீழே லடாக் இருக்கும். அதுக்கு கீழே ஜான்ஸ்கர் இருக்கும். இது மூணுமே வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய மலைகள். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். ஓகேங்களா, சம்திங் காரமா சாப்பிட்றோம். இப்போ இதுதான் வந்து ஹியூமன். ஓகே, இதுதான் வாய். நம்ம காரமா சாப்பிட்றோம். ஒரு பக்கம் வந்து பார்த்தா இங்க லங்ஸ் இருக்கு. ஓகே, கையில தான் வரையிறேன், அப்படிதான் இருக்கும் லங்ஸ். அப்போ காரமா நான் சாப்பிட்றேன், அதான் காரக்கோரம். ஓகே, சாப்பிட்டோன்னு அப்படியே அந்த சாப்பாடு உள்ள போகும்போது இந்த பக்கம் பார்த்தா இந்த ஒரு லங்ஸ், இங்க ஒரு லங்ஸ் இருக்கு. அப்போ லங்ஸ்னா லடாக். சாப்பிட்டோன்னு நேரம் வயிறுக்கு வருது. ஓகேங்களா, வயிறுக்கு வந்து கடைசியில என்ன ஆகுது, ஒரு நிமிஷம், வயிறுக்கு வருது. ஓகே, வயிறுக்கு வந்த உடனே நேரம் குடலுக்கு. குடல் எப்படி இருக்குன்னா ஜட் இருக்கு. அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா இப்படி போட்டுருப்பாங்க வீடியோ போட்டோஸ். ஓகேங்களா, அப்போ அதுதான் ஜட்டு தான் ஜான்ஸ்கர். ஸோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்பவுமே உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ காரக்கோரம், காரமா சாப்பிட்றேன். அதுக்கடுத்து நேரம் லங்ஸ் நோக்கி வருது, லடாக்கு, காரக்கோரம், லடாக்கு, கடைசி ஜான்ஸ்கர். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா பீர் பஞ்சல். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ காரக்கோரம், லடாக்கு, ஜான்ஸ்கர், பீர் பஞ்சல், அதுக்கு கீழே வந்து பார்த்தா தோலகிரி. ஓகே, இந்த 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 இது. ஸோ இது கொஸ்டின் மட்டும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த இந்த மிஸ்டேக் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் நான் ஆப்ஷன்ல விட்டுறேன். அடுத்து எது ஓல்டஸ்ட் மவுண்டைன் பாருங்க. எது ஓல்டஸ்ட் மவுண்டைன் கேக்குறாங்க. இப்போ நம்ம மொத்த பிளேட் எடுத்தோம்னா இந்தியாவுன்னு எத்தனை வச்சுங்க. இந்த இமயமலையெல்லாம் இப்பதான் உருவாச்சு, நம்ம படிச்சோம். ஓகேங்களா, ஆனா இருக்கிறதே ஓல்டஸ்ட் மவுண்டைன் பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஆரவல்லி மவுண்டைன். ஆல்ரெடி பார்த்தோம். அந்த ஆரவல்லி எல்லாம் பார்த்தோம்னா ஓல்டஸ்ட், கிட்டத்தட்ட இந்த பூமி உருவாகும் போது உருவான மலைகள்ல ஆரவல்லியும் ஒண்ணு. ஆரவல்லி, இந்த பூமி உருவாகும் போது சில மலைகள் உருவாச்சு. என்னென்ன மலைகள் பார்த்தோம்னா ஆரவல்லி. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மத்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆண்டிஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டிஸ்னு ஒரு மலை. ஆப்பிரிக்கால வந்து பார்த்தோம்னா ஒரு மலை இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரே டைம்ல உருவான மலைகள். ஓகே, கடைசியா உருவானதான் இமயமலை. ஒரு பக்கம் வந்து பார்த்தா ஆல்ப்ஸ்னு ஒரு மலை இருக்கும் யூரோப்ல. ஸோ அந்த மலையெல்லாம் வந்து ஒரே டைம்ல உருவான மலை. ஸோ இந்தியாவிலே ரொம்ப பழைய மலை எதுன்னா ஆரவல்லி. கிட்டத்தட்ட இந்த மலை வந்து பார்த்தோம்னா ஒரு மலை வந்து பார்த்தோம், ஒரு மலைன்றதும் நம்ம உயிரின மாதிரி தான். ஒரு மலை சின்னதா இருக்கும், போக போக வளரும். இப்ப இமயமலையை வந்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 5 மீட்டர் வளர்ச்சி, 5 சென்டிமீட்டர் வளருதுன்றாங்க. ஒரு கட்டத்துல ஒரு மலை வந்து வளரும். ஓகே, வளர்ந்து ஒரு கட்டத்துல அந்த மலை வந்து ஸ்டாப் ஆகும், அந்த வளர்ச்சி ஸ்டாப் ஆகுமா. ஸ்டாப் ஆகி அந்த மலையெல்லாம் வந்து பார்த்தா கல்லுலாம் அரிக்கும். அரிக்குன்னா இல்ல கல்லு எல்லாம் உடைஞ்சு 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 இந்த மலை வந்து பார்த்தோம்னா தூள் தூளா வந்து உடைஞ்சு மண்ணோட மண்ணா மாறுமா. இப்போ ஆரவல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி மண்ணோட மண்ணா மாறின்னு வருது. கிட்டத்தட்ட அதோட பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா உதிரும் அந்த மலையை, ஏன்னா அவ்வளவு வயசாயிடுச்சு. ஓகேங்களா, இந்த உலகமே வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ் தான் எல்லாமே. பெருசாகி மறுபடியும் சின்னதாகி மண்ணோட மண்ணாகும், மண்ணு மறுபடியும் மலையா மாறும். இது எல்லாமே கண்டினியூஸா நடக்கும். ஸோ நம்ம 16வது கொஸ்டின் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 46% எல்லாமே ஆரவல்லின்ட்டாங்க. சூப்பர், வெரி குட். அடுத்து சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பிக். நான் வேற வரேன், ஸ்பீடா வரேன். சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பிக் எல்லாருக்குமே தெரியும். சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பிக் ஆனைமுடி. தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் இது ஏன்னா இது ஆனைமுடி கேரளால இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல எது ஹையஸ்ட் பிக் கேட்டாங்கன்னா தொட்டபேட்டா. ஓகே, அதுக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் நோட் பண்ணுங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் கிழக்கு தொடர்ச்சி மலை, அளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையா. ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் மகேந்திரகிரி. ஓகே, எதன் டவுட் இருக்கா? இந்த பிடிஎஃப்ல நான் ஷேர் பண்ணிட்டேன் குரூப்ல ஆல்ரெடி. ஓகே, ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் யாருக்காச்சும் கிடைக்கலன்னா நான் அனுப்புறேன். ஓகேங்களா, மறுபடியும் எடுத்துக்கங்க. சரி, ஓகேங்களா. அடுத்து ஆனைமுடி தான் வந்து ஞாபகம் வச்சு சிம்பிள். சவுத் இந்தியாவிலே
ஓகேங்களா, பெருசு ஆனைமுடி. இதே தமிழ்நாடுன்னு கேட்டா தொட்டபெட்டா, ஏன்னா இந்த ஆனைமுடி கேரளால இருக்கு. இதே வந்து ஆரவல்லியில கேட்டாங்கன்னா, ஆரவல்லி மலை நம்ம பார்த்தோம்னா அந்த உடைஞ்சு போன மலை, அதுல கேட்டாங்கன்னா குரு ஷிகார். ஓகே, இது ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆனைமுடி தான், ஈஸ்டர்ன் காட்ஸ் கேட்டாங்கன்னா மகேந்திரகிரி. இவ்வளவுதான். இந்த 4 மலைக்குமே 4 அவன் இடத்துல அவன் டான் தான். ஓகே, இந்த தெருவு பத்தங்க அவன் டான், ஆனா இந்த ஏரியாவுக்கு இன்னொருத்தன் டான். அந்த மாதிரி தான் ஈஸ்டர்ன் காட்ஸை மட்டும் செக் பண்ணோம்னா மகேந்திரகிரி தான் பெரிய ஆளு. ஆனா மொத்தம் சவுத் இந்தியாவை பார்த்தோம்னா ஆனைமுடி, ஆரவல்லியுக்கும் பார்த்தோம்னா குரு ஷிகர், தமிழ்நாடுக்கும் பார்த்தோம்னா தொட்டபெட்டா. ஓகேங்களா, கிளியர் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின். அடுத்து காடமம் வந்துருவோம். காடமம் பாருங்க, இதுவும் வந்து பார்த்தா நிறைய பேர் தப்பா போட்டுக்கிறீங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, காடமம்னா என்ன? இந்த மாதிரி வாசனை தூரம் உள்ள பொருள். இது மோஸ்ட்லி எங்க இருக்கும்? வாசனை பொருள்னாவே கேரளா தான். அப்போ இந்த காடமம் பண்ணும்போது கன்ஃபார்ம் அது கேரளால தான் இருக்கணும். ஓகேங்களா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில இருக்குதான் இந்த காடமம் மலை, கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாவட்டம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா கிளாஸ்லயே சொன்னோம், காடமம் ஹில்ஸ் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரெண்டுமே, ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை. ஓகே, வாசனை இந்த எல்லாம் எல்லாம் அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே இந்த மலையில கிடைக்கும். அதான் போச்சுங்க, ஸ்பைசஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, டவுட் எதுன்னு அப்படியே போவோம், ஸ்பீடா போவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா உலகத்திலே பெரிய மலை, சாரி இந்தியாவிலே பெரிய மலை. ஓகே, இந்தியா நோட் பண்ணீங்க, உலகத்திலே பெரிய மலை மவுண்ட் எவரெஸ்ட், 8848 மீட்டர், 8,848 மீட்டர் உலகத்திலே. ஆனா அது நேபாள்ல இருக்கு. ஓகேவா, நேபாள்ல இருக்கு. அதனால வந்து இந்தியாவில எது பெரிய மலைன்னு கேட்டோம்னா மவுண்ட் K2. மவுண்ட் K2 இது வந்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கும். K2 இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா காட்வின் ஆஸ்டின் சொல்லுவாங்க. கீழே இருக்கு, நான் காட்டுறேன். ஓகே, அதுதான் வந்து பார்த்தோம் இந்தியாவிலே பெரிய மலை, இந்தியாவிலே உயரமான மலை. நம்ம ஆல்ரெடி அதை காட்டணும்ல, லைனா படிச்சோம் பாருங்க, மவுண்ட் K2 கஞ்சன்ஜங்கான்னு. சோ அதனால 33 பேரை கட்டா போட்டிருக்கேன். இந்த கொஸ்டினா நிறைய பேர் கட்டா போடணும். எதுக்குதான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏன் போறாங்கன்னு தெரியல. இந்தியாவை நீ போட்டு ஏன் மவுண்ட் எவரெஸ்ட் போறீங்கன்னா அவங்க எல்லாம் புதுசு. ஓகேங்களா, பாருங்க உங்க காம்படிட்டர் நிறைய பேர் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கட்டா போட்டிருந்தா நீங்க அவங்களோட தாண்டி இருக்கீங்க, அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இதை வந்து சூஸ் த கரெக்ட் ஆர்டர்னா ஒண்ணு சின்னதுல இருந்து பெருசு போனோம், இல்ல பெருசுல இருந்து சின்னது வரணும். அதுதான் ஒரு கரெக்ட் ஆர்டர். நான் அசெண்டிங்கா டிசெண்டிங்கா கேட்கல, எது வந்து பெருசுல இருந்து சின்னதா சின்னதுல இருந்து பெருசா கேட்கல. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், இது எல்லாமே மலைகள் தான். கால்வின் ஆஸ்டின்ன்றது ஒரு மலை, கஞ்சன்ஜங்கான்றது ஒரு மலை, மவுண்ட் எவரெஸ்ட்ன்றது ஒரு மலை. அப்போ பெருசுல இருந்து சின்னது போவோம். எது பெரிய மலை பார்த்தோம்னா மவுண்ட் எவரெஸ்ட். அப்படியே ஆப்ஷன் போய் தேடி பாருங்க, மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு. ரெண்டாவது பெரிய மலைன்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய K2. மூணாவது பார்த்தோம்னா K2க்கு அப்புறமா பெரிய மலை பார்த்தா கஞ்சன்ஜங்கா, சிக்கிம்ல இருக்கக்கூடிய கஞ்சன்ஜங்கா. K2க்கு இன்னொரு பேர் காட்வின் ஆஸ்டின். ஓகே, ஆன்சர் வந்து 33 பேர் தான் போட்டிருக்கீங்க, பட் நிறைய பேர் போடணும். ஓகேங்களா, இதுதான் ஆப்ஷன். ஸோ இதுதான் கரெக்ட் ஆர்டர். ரொம்ப பெரிய மலை, அதுக்கடுத்து சின்ன மலை, அதுக்கடுத்து சின்ன மலை. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாசஸ் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, பாருங்க நான் ஆல்ரெடி அங்க லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன் என்னென்ன பாசஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ இந்த ஷீலா பாஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கும். ஸோ 31 பேர் கரெக்டா போட்டீங்க. உத்தராகண்ட் இல்ல, அருணாச்சல் பிரதேஷ். இப்போ கூட பார்த்தோம்னா ஒரு டனல் திறந்தாங்க அங்க ஷீலா பாஸ்ல, கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. ஸோ இதெல்லாம் விட்டுறாதீங்க. ஸோ என்னென்ன பாஸ் பார்த்துப்போம். ருத்தாங் பாஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இமாச்சல்ல இருக்கு. ரோத்தாங் பாஸ் இப்போ கூட வந்து பார்த்தோம்னா அந்த பிரிட்ஜ் கூட ஓப்பன் பண்ணாங்க அந்த பாஸ்ல. இதெல்லாம் பார்த்தா வழித்தடம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுலபமா அந்த மலையில போகக்கூடிய ஒரு வழி. ஓகேங்களா, மோஸ்ட்லி அங்க குத்துருக்கக்கூடிய நம்ம அந்த இதுல குத்துருக்கக்கூடிய 10 பாசம் படிச்சா போதும், நீங்க வேற எதுவும் படிக்க வேணாம். ஓகே, அதுக்கடுத்து பால் கேட். பாருங்க இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது, நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க. இது பாலக்காடு கேட், தமிழ்ல சொல்லணும் இது பால் கேட்டுன்னு, இல்ல பாலக்காடு வழி. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற நான், ஓகேங்களா, பாலக்காடுக்கு போனோம். ஓகே, இது வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வழியா தமிழ்நாட்டுல இருந்து பாலக்காடு போவாங்க. ஓகே, கோயம்புத்தூர் வழியா. ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூர்னு தெரிஞ்சா போதும், மோஸ்ட்லி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இதெல்லாம் கரெக்டா போட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மலைகள் இருக்குன்னு தெரிஞ்சாவே போதும், இந்த பாசஸ் ஈஸியா நீ கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க இது ரெண்டுமே வந்து லாங்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பழனி ஹில்ஸ் எல்லாம் வரவே வராது. மோஸ்ட்லி நீலகிரி, இந்த பக்கம் நீலகிரி தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனைமலை இது வந்து பார்த்தோம்னா அந்த பார்டர்ல இருக்கு. ஸோ இந்த வழியா தான் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கேரளா பகுதிகளை நுழையக்கூடிய போகிறதுக்கான ஒரு வழி. ஓகே, K2 அட்டு பாகிஸ்தான். பாருங்க
K2 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு இந்தியால இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இந்தியா தான், இந்தியா பகுதி தான். ஓகே, K2 தான் இந்தியாவோட பெரிய மலை. பாருங்க, அந்த K2ன்ற மலை எங்க இருக்குன்னா, அந்த பாகிஸ்தான் வந்து இந்தியாவை சில பகுதி பிடிச்சிருப்பாங்க. ஆனா இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் அது இன்னும் இந்தியா கையில தான் இருக்கு. ஓகேவா? நீங்க தேவையான கூகுள் போங்க, நம்மளையானா கூகுள் போயிட்டு ஹையஸ்ட் மவுண்டைன் அடிங்க. இதெல்லாம் கவர்மெண்டோட இது. ஓகேங்களா? பீக் இன் இந்தியா. ஓகேங்களா? இது நீங்க K2 தான் எழுதணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அபிஷியல், நம்ம ஸ்கூல் புக்லயும் இருக்கு. ஏன்னா அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். என்னதான் இருந்தாலும் அது பாகிஸ்தான் ஆக்குபைடு இந்தியா பகுதியை பாகிஸ்தான் குடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அது இந்தியா, நம்ம இன்னமும் நம்ம தான் அப்பீல் பண்ணுகிறோம். நான் ஒரு வாட்டி தேவையான செக் பண்ணிட்டு சொல்றேன், ஒரே நிமிஷம். ஆனா நான் NCERT பார்க்கும்போது உங்களுக்கு வந்து K2 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பகுதி நம்ம எப்படி விட்டு தருவோம்? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பாருங்க, ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா K2 தான். ஓகேங்களா? அது என்னதான் பாகிஸ்தான் பிடிச்சிருந்தாலும் அது நம்ம பகுதி தான். இப்பவும் பார்த்தோம்னா நம்ம நம்ம அந்த பகுதி தான் சொல்லுகிறோம். நம்ம மேப்லயும் பார்த்தோம்னா இந்தியா மேப், அந்த பகுதிகளும் சேர்த்துதான் இந்தியா மேப்ல நம்ம பாக்குறோம். ரெண்டாவது தான் கஞ்சன்ஜங்கா. ஓகேங்களா? இந்த பாருங்க, இது கான்ட்ரவர்சி தான், பட் இதுதான் உண்மை. ஓகே, இந்திய அரசாங்கம் இன்னமும் பார்த்தோம்னா அதை வச்சுன்னு இருக்கு. NCERT நீங்க ஃபாலோ பண்ணுங்க. புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வர்றது, புரியுதுங்களா? இப்போ ஒரே நிமிஷம். அந்த பகுதி இதுதான் K2. ஓகேங்களா? இந்த பகுதி பாகிஸ்தான் பிடிச்சிருக்காங்க இது. ஆனாலும் இந்திய பகுதி தான். நம்ம இதெல்லாம் இப்பவும் பார்த்தா இந்தியாவில தலை வச்சுதான் நம்ம போடுறோம். அதனால அது இந்தியாவில தான் இருக்கு. அதனால வந்து நீங்க எங்கன்னா இதுக்கு அப்பீல் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பகுதி அப்ப இந்தியாவில இல்ல, நாளைக்கு ஒரு கேள்வி வரும். ஓகே, இதெல்லாம் இந்தியா தான். ஆனா என்னதான் இருந்தாலும் இது பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்லுவாங்க. இந்த பக்கம் சைனா ஆக்குபைடு காஷ்மீர், இந்த பக்கம் வந்து அக்ஷய் சின்னு ஒரு பகுதி இருக்கும், அது சைனா பிடிச்சிருப்பாங்க. அது பிடிச்சிருந்தாலும் அங்க அது அந்த பகுதிகள்லாம் இப்பவும் நம்ம கிளைம் பண்ணி தான் இருக்கும். அதனாலதான் நம்ம மேப் வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் சேர்த்து போடுறோம். சோ அதனால வந்து கேட்டு நீங்க இந்தியாவில போடுங்க, பாத்துக்கலாம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, ஓகேங்களா? அடுத்து போயிடுமா? அடுத்து இந்த PDF அப்போ அப்லோட் பண்ணியாச்சு. நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க தெரியல. ஒரு காமனான ஒரு குரூப் ஓபன் பண்ணி தேவையான அப்புறம் அப்லோட் பண்றேன். சரி, நம்ம இது பார்த்துட்டோம், காடமம் பார்த்துட்டோம், மவுண்டைன் பார்த்துட்டோம், காட்வின் ஆஸ்டன் பார்த்துட்டோம், பாசஸ் பார்த்துட்டோம், நத்துலா பாஸ். பாருங்க, பாசஸ் ஸ்டேட் எப்பவுமே சொன்னேன், பாசஸ் ஸ்டேட் முக்கியமான ஸ்டேட். என்னென்ன பாசஸ் நீங்க எல்லாமே நான் கொடுத்ததுதான். நான் எதுவுமே வந்து இந்த இந்த எக்ஸாம்ல கேட்ட எல்லா கொஸ்டினுமே கிளாஸ் எடுத்து உங்களுக்கு நோட்ஸா கொடுத்து அதுக்கடுத்து தான் நம்ம பண்ணோம். எதுவுமே வந்து நேரம் கேட்கல. ஓகேங்களா? பாருங்க, நத்துலா பாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சிக்கிம்ல இருக்கும். நத்துலா, ஜப்புலா, 2 பாசஸ் இருக்கும் சிக்கிம்ல. ஓகேங்களா? சோ சிக்கிம்ல வந்து பார்த்தோம்னா சிக்கிம் இதற்கு பேர் நத்துலா. நத்துலா, ஜிலப்புலா இல்ல ஜப்புலா எதனா சொல்லலாம். அது வந்து பார்த்தா சிக்கிம்ல தான் இருக்கு. சோ இது ரெண்டுமே சிக்கிம் தான் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. சோ சிக்கிம் இதுவும் சொன்னதுதான் கிளாஸ்ல ஆல்ரெடி. அடுத்து பார்த்தோம்னா மேகாலயா. இந்த பாருங்க, இந்த மேகாலயால இல்லாத என்ன? மேகாலயால 3 மலை இருக்குன்னு பார்த்தோம், காரு, காசி, ஜெயந்தியா. இது என்னது? தனியா ஒரு மலை, சப்பத இதுக்கும் படிக்காத மலை. அப்ப அதுதான் இல்ல. அப்போ மேகாலயா பார்ட்ல இருக்கக்கூடிய மலை என்னன்னா காரு, காசி, ஜெயந்தி. ஆல்ரெடி சொன்ன இந்த 3 மலை இருக்கும். நான் கிளைமேட் அந்த போது சொன்னேன், இந்த 3 மலைகள் இடையில தான் அந்த கிளைமேட், அந்த காத்து போய் மாத்திக்கும். மாத்ததால தான் மேகாலயால சரியான மழை பெய்யுது. இந்த சிறப்புஞ்சின்ற இடம் ஏன் உலகத்திலே அதிகமா மழை பெய்யறதுக்கு காரணமே இந்த 3 மலைகள் தான். இந்த கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்பவும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா இதெல்லாம் கரெக்டா போட்டிருப்பீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ரத்துலா பட்சமா இது பாருங்க, எந்த பாசஸ், எந்த வெஸ்டர்ன் காட்ஸ், ஓகே, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல எந்த பாஸ் இல்ல. ஓகேங்களா? இந்த கைபர் பாஸ் இது வந்து பார்த்தா நார்த் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்க இந்த பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு வழி, கைபர் கணவாயின்னு சொல்லுவாங்க, அது அங்க இருக்கு. ஆனா இங்கேயும் பாருங்க, பால் கேட்டு, போர் கேட்ல நிறைய பேர் போட்டிருக்கேன். மேபி இவங்கலாம் புதுசா படிக்கிறவங்களா இருக்கலாம். எக்ஸெப்ஷன் எவ்ரிவேர். எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை, கத்துப்பாங்க. ஓகே, மத்ததெல்லாம் பாருங்க, தால் கேட்டு, போர் கேட்டு இதெல்லாம் நம்ம PDFல சொல்லிட்டோம்.
டால் கேட்னா என்ன, போர் கேட்னா என்ன, அது எந்தெந்த மாநிலங்களுக்கு வழியே இருக்குன்னு. ஸோ அதை நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கோஸ்ட் லைன். இதுவும் நம்ம படிச்சதுதான். இந்தியா வந்து எத்தனை கோஸ்ட் லைன் இருக்கு ஆல்ரெடி பார்த்தோம். இதுவும் பார்த்தா நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க கோஸ்ட் லைன்லயும். ஓகே, 9 ஸ்டேட் இருக்கு. ஓகேங்களா, நிறைய பேர் பாருங்க 8, 7 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 17 பேர் தான் கரெக்டா போட்டிருக்காங்க இந்த 55 பேர்ல. ஸோ ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணிப்போம் அந்த 9 ஸ்டேட்டையும். அப்படியே இமேஜின் பண்ணுங்க, இந்தியாவோட கோஸ்ட் லைன் கடற்கரையோட ஒட்டக்கூடிய மாநிலங்கள். குஜராத், ஓகேங்களா, ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது கோவா, நாலாவது கர்நாடகா, அஞ்சாவது கேரளா, ஆறாவது தமிழ்நாடு, ஏழாவது ஆந்திரா, எட்டாவது ஒடிசா, 9வது வெஸ்ட் பெங்கால். ஸோ இதுதான் அந்த 9 மாநிலங்கள். இந்த 9 மாநிலங்கள் தான் இந்த கடற்கரை இது வந்து இருக்கு. இந்த 9 மாநிலம் எந்த கடற்கரை ரொம்ப பெருசுன்னா குஜராத். ரெண்டாவதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இது யூடி கணக்கு இல்ல, ஸ்டேட் மட்டும் தான். ஓகேங்களா, யூடி நீங்க கணக்கு வச்சுக்காதீங்க, ஸ்டேட் மட்டும் தான். ரெண்டாவது உங்க ஆந்திர பிரதேஷ். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. டவுட் இருந்தா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் அப்படியே பேசி சொல்லிடுறேன். அதுக்கடுத்து தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கு இருக்கக்கூடிய கோஸ்டோட பேருன்னு படிச்சோம். ஆல்ரெடி நான் இப்ப கிளாஸ்ல காட்டுறேன் உங்களுக்கு. கொங்கன் கோஸ்ட், மலபார் கோஸ்ட், நார்தன் சர்க்கார், கோரமண்டல், இதெல்லாம் பார்த்தோம். நிறைய பேர் நார்தன் சர்க்கார் வச்சிருக்கீங்க. ஆன்சர் வந்து கோரமண்டல். தமிழ்நாடும் ஆந்திரா இருக்கக்கூடிய கோஸ்டல் பார்த்தோம்னா கோரமண்டல். நார்தன் சர்க்கார்ன்றது ஆந்திரா ஒடிசா பகுதிகளை சொல்லலாம். ஒடிசாக்கு மட்டுமே உட்கல்னு சொல்லுவாங்க. உட்கல்ன்றது ஒடிசா மட்டுமே சொல்லக்கூடிய கோஸ்ட் லைனோட பேர். இதெல்லாம் நாம் படிச்சோம். ஓகே, அந்தமான் அண்ட் நிக்கோபார் பாருங்க, நிறைய பேர் கன்ஃபியூஷன். அந்தமான் நிக்கோபார் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தமான் என்ன, நிக்கோபார் இதெல்லாம் என்ன, நிறைய தீவுகள். கிட்டத்தட்ட அந்தமான்ல 572 தீவுகள் இருக்கு. 572 தீவுகள். சோ அந்தமான் ஒரு தீவு, நிக்கோபார் ஒரு தீவுலாம் இல்ல. இட் இஸ் a குரூப் ஆஃப் ஐலாண்ட். பல பல ஐலாண்ட் சேர்ந்தது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். அதுல பாருங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்னு இருக்கும், எஸ் இருக்கும். அப்போ அந்தமானும் நிக்கோபாரும் அதை சுத்தி இருக்கக்கூடிய தீவுகள் தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். 572 தீவுகள் இருக்கு. 2 ஐலாண்ட் இந்த இந்தியன் ஓஷன். இது இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய 2 ஐலாண்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் 2 ஐலாண்ட் தப்பு. இதெல்லாம் பே ஆஃப் பெங்கால்ல இருக்கு, அப்ப அதுவும் தப்பு. குரூப் ஆஃப் ஐலாண்ட் அரேபியன் சி தப்பு. 2 ஐலாண்ட், 2 ஐலாண்ட் இந்த பாருங்க, இதுல எது பெஸ்ட் ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணணும் தவிர இது ஆன்சர், இதுவும் ஆன்சர் தான். 2 ஐலாண்ட் இன் பே ஆஃப் பெங்கால். இது இங்க ஆப்ஷன் வேற எதுவுமே இல்லைன்னா அது சொல்லலாம். ஆனா அதோட ஆப்டான ஆன்சர், அதோட பொருத்தமான ஆன்சர் இருக்க குரூப் ஆஃப் ஐலாண்ட். இது வந்து 2 ஐலாண்ட் இல்லப்பா, 572 ஐலாண்ட். அப்ப இது பேர் குரூப் ஆஃப் ஐலாண்ட். சோ 32 பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. 10 டிகிரி சேனல் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். 10 டிகிரி சேனல் எங்கேயும் பிரிக்குது, அந்தமான் நிக்கோபாரை பிரிக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட இதுல நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, அந்தமான் நிக்கோபாரையும் பிரிக்குது அந்த 10 டிகிரி கோடு. இதே 6 டிகிரி கோடுனா நிக்கோபார், சுமத்ரா. ஓகே, இது 8 டிகிரி கோடு, 9 டிகிரி கோடுன்னு 4 இருக்கு. இதெல்லாத்தையும் நீங்க படிச்சா போதும். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஜென்ரலா கேட்டது. பாருங்க, ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்கு? கரெக்டா தமிழ்நாடு பார்டர்ல ஆந்திரா பகுதிகள் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாக்கும் பார்த்தோம்னா கிட்டதான் இருக்கும். ஓகேங்களா, எங்க வீட்டாண்ட இருந்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த இதுவே தெரியும், அந்த அந்த லான்ச்சே தெரியும். ஓகேங்களா, ஏன்னா பழவேற்காடு இந்த மாதிரி ஏரியால இருந்து பார்த்தோம்னா இந்த புல்காட் லேக் இருக்குல்ல, அது பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும், அந்த லான்ச் ஆவதே தெரியும், மேல இருந்தே போகும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்த புலிக்காட் லேக்னு இருக்கும். ஓகேங்களா, புலிக்காட் லேக் பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஏரி. ஓகேங்களா, இது வந்து தமிழ்நாடு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய தீவு இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ராக்கெட் ஏவுதளம் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ இங்க இருந்து பார்த்தா கிளியராக தெரியும். இப்ப எங்க வீட்டான வந்து பார்த்தோம்னா இன்னும் கிளியரா அந்த மேல லான்ச் ஆகும்போது அந்த அந்த இது தெரியும், அந்த வெஹிக்கிளே கிளியரா தெரியும். அந்த புகையோட போவோம், வீடெல்லாம் அதிரும். ஓகேங்களா, அப்போ இங்க எவ்வளவு கிட்ட, எது கிட்ட இருக்குன்னு தான் கேள்வி. சோ இந்த தீவு, அடுத்த தீவு இருக்கு பாருங்க, இதுதான் வந்து புலிகாட் லேக். பழவேற்காடுன்னு தமிழ்ல சொல்லுவோம், புலிகாட் லேக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு. ஓகே, ஆனா நிறைய பேர் எங்க கொடுத்துருக்காங்கன்னா சம்மந்தமேலாம் பதில் கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா மவுத் ஆஃப் கிருஷ்ணா நதி அங்க இருக்கு, மேல இருக்கு. இப்ப எது கிட்ட, அதுதான் இப்ப கேள்வியே. கிருஷ்ணா நதி வந்து பார்த்தோம்னா டாப்ல இருக்கு, கோதாவரி பார்த்தோம்னா அதோட டாப்ல இருக்கு. அங்கெல்லாம் சிலிக்கா லேக் பாருங்க ஒடிசால இருக்கு, ஆனா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரால இருக்கு. நீ கெஸ் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து நம்ம சொல்லி தரல, ஆனா அப்ளிகேஷன் கொஸ்டின். ஓகே, ஸ்ரீஹரிகோட்டா நம்ம டெய்லி பார்க்கணும். இஸ்ரோ வந்து மாசத்துக்கு ஒரு ராக்கெட்டா ஏதாச்சும் லான்ச் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த ஐலாண்ட் எங்க இருக்கு? அது பக்கத்துல தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு ஊர் இருக்கா?
அது என்னன்றது தெரிஞ்சு வச்சுங்க. அதனால அப்ளை பண்ற ஒரு கொஸ்டின்ஸ் இது. நிறைய பேர் கிட்டத்தட்ட 16 பேர் தான் ரைட்டா போட்டிருக்கீங்க, 21 பேர் தப்பா போட்டிருக்காங்க. பாருங்க, கிருஷ்ணாவோட மவுத். மவுத் ஆஃப் கிருஷ்ணா ரிவர் நான் காட்டுறேன். இந்த பாருங்க, கிருஷ்ணா ரிவரோட மவுத் அங்க இருக்கு, ஸ்ரீஹரிகோட்டா இங்க இருக்கு. இந்த பாருங்க, இந்த பங்களா பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, இதுதான் இந்த சென்னை. அந்த இதுக்கு நேரம் அதுக்கு மேல இருக்கு, கிட்டத்தட்ட எங்கேயோ இருக்கு. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. பாருங்க, சென்னை, இந்த சென்னைக்கு பக்கத்துல அருகாமையில் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கும். ஸ்ரீஹரிகோட்டா அங்கதான் இருக்கு. சம்திங் பஸ்ஸே போகுது சென்னையில இருந்து ஸ்ரீஹரிகோட்டாக்கெல்லாம். சோ அங்கதான். அதனால வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணா நதியெல்லாம் வராது. எல்லாருமே தப்பா பண்ணிருக்காங்க. அடுத்து, இதுல எது கோரல் ஐலாண்டு கேட்டிருக்கேன் பாருங்க. இது எது கோரல் ஐலாண்டு? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்தமான் அந்த நிக்கோபார் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கோரல் இல்லை. இது எல்லாமே ஒரு எரிமலையால் உருவாக்கப்பட்ட ஒரு ஐலாண்ட். எரிமலை குழம்புலாம் வந்து சூடாகி பொங்கி ஆறுன பேரு உருவானதான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம். இப்பதான் நம்ம கிளாஸ்லயும் பார்த்தோம். அப்போ அந்தமான் நிக்கோபார் வரக்கூடாது. அப்ப அந்தமான் நிக்கோபார் வரக்கூடாது, அந்தமான் நிக்கோபார் வராது, கார் நிக்கோபார் வரக்கூடாது. ஆல்ரெடி சொன்ன லட்சத்தீவு முழுக்க முழுக்க கோரல்ஸ். அன்னைக்கு நான் கிளாஸ்ல இந்த கோரல் எல்லாம் எப்படி இருக்குன்னா போட்டோ எல்லாம் எடுத்து காட்டினேன். கிளாஸ்க்கு வந்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ லட்சத்தீவு தான் வந்து பார்த்தோம்னா கோரலால் உருவான ஒரு ஐலாண்ட். அதுக்கடுத்து, நம்பர் ஆஃப் யூடிஸ் இன் இந்தியா. எத்தனை அந்த யூனியன் பிரதேசம் இருக்கு? ஆல்ரெடி சொன்ன 28 ஸ்டேட், 8 யூனியன் பிரதேசம். ஓகேங்களா? 28 8 8 8 அண்ணா போச்சுங்க. அடுத்து, இவ்வளவுதான் வந்து பார்த்தோம்னா அந்த கிளாஸ் 2 பிடிஎஃப்ல நம்ம படிச்சோம். 33 கொஸ்டின் வரைக்கும் நம்ம 2வது கிளாஸ்ல படிச்சோம். அது எல்லாமே டெஸ்ட் வச்சாச்சு. இந்த 2 பிடிஎஃப்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கடைசி பிடிஎஃப் போயிடுவோம். கடைசி 16 கொஸ்டின் அதுல இருந்து இந்த கடைசி பிடிஎஃப்ல இருந்து வந்திருக்கும். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லையல, ஏதாச்சும் டவுட் இருக்கா? கேக்குதுங்களா பேசுறது? ஓகே, நம்ம கடைசி பிடிஎஃப் பாத்துருவோம். சரி, கடைசி பிடிஎஃப் நம்ம என்ன பார்த்தோம்? ரிவர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா வாட்டர் ரிசோர்சஸ் பார்த்தோம். தண்ணி வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஆதாரமா இருக்கு, தண்ணி உலகத்து லெவல்ல எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் படிச்சோம். இந்த வீடியோ யூடியூப்ல தான் இருக்கு, போய் பாத்துங்க. அதுக்கு வாட்டர் டே பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? இந்தியாவில் எவ்வளவு மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தோம். எந்த மழை எதுல அதிகமாகுது, சவுத் ஈஸ்ட் மான்சூனா இல்ல நார்த் ஈஸ்ட் மான்சூனான்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம் இந்தியாவில் எத்தனை நதிகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து கிரவுண்ட் வாட்டரை பத்தி படிச்சோம். இந்தியா உலகத்திலேயே அதிகமா கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய நாடுன்னு பார்த்தோம்னா இந்தியா தான். அதை படிச்சோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் ரிவர், இங்க இருக்கக்கூடிய நதிகளை பிரிச்சு பார்த்தோம். என்னென்ன நதிகள்? ஒண்ணு வந்து பார்த்தோம்னா இமயமலையில இருந்து உருவாக்கக்கூடிய நதிகள். இன்னொன்னு வந்து பார்த்தோம் இங்க இருக்கக்கூடிய பெனிசுலர் பிளாட்டோ, இங்க இருக்கக்கூடிய இந்த பிளாட்டோ இருக்குல்ல, இந்த இடத்துல இங்க கீழே உருவாகக்கூடிய நதிகள்னு படிச்சோம். அதுக்கடுத்து நம்ம இமயமலை நதிகள் போனோம். என்னென்ன இமயமலை நதிகள்? மொத்தம் 3 நதிகள், சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா. அதை பார்த்தோம். இதே தீபகற்ப ஆறுகள் பார்த்தோம்னா கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்பதி, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து இமயமலையெல்லாம் எப்படி இருக்கும், அந்த நதிகளோட கேரக்டர், அந்த சிறப்புகள் பார்த்தோம். இது எப்பவுமே தண்ணி ஓடினே இருக்கும், அதெல்லாம் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து இண்டஸ் நதி, ஒவ்வொரு நதியும் பார்த்தோம். ஒரு நதி அதோட கிளை நதிகள்லாம் என்னென்ன, அது எங்க உருவாச்சு, ஓகேங்களா, அதுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அதோட போட்டோஸ், அந்த நதி எப்படி போகுதுன்ற போட்டோஸ் பார்த்தோம். இதெல்லாம் கிளாஸ்ல பார்த்துட்டோம். பார்க்காதுன்னு வீடியோ பார்த்துங்க, எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. அடுத்து இது பாருங்க, இந்தியாவிலே பெரிய நதி எது? கங்கை. ஓகேங்களா? அது நான் பார்த்தோம். எங்க உருவாகுதுன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கடுத்து தாமோதர் நதியை பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தா கங்கையோட போட்டோஸ் வச்சு பார்த்தோம். ஓகேங்களா? இதெல்லாம் நான் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இதை பாருங்க, பேட்டுவான்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம். பேட்டுவா வந்து பார்த்தோம்னா யமுனையோட கிளை நதி. நிறைய பேர் கங்கை பார்த்தீங்க. இந்த பாருங்க, தாமோதர்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். தாமோதர் எதோட கிளை நதினா ஊக்லி. இந்த பாருங்க, ஊக்லி இருக்கா, ஊக்லி நதியில் தான் தாமோதர் போய் சேருது. நிறைய பேர் கங்கை போட்டிருந்தாங்க, தப்பு பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த கங்கை என்ற நதி எந்த இடத்துல பேர் வருது பார்த்தோம்னா இந்த தேய்பிராகம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பகீரதி, அலக்நந்தா. இந்த பகீரதி, அலக்நந்தான்ற 2 நதி தான் கங்கையா மாறப்போகுது. அது எந்த இடத்துல இது 2 சேருதோ அங்கிருந்து அதுக்கு பேர் கங்கை. அது எங்க சேருதுன்னா தேவ் பிரயாக். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கடுத்து பிரம்மபுத்திரானாவே பேர் கேட்பாங்க கேட்டேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கும் பிரம்மபுத்திரால. டிபெட்ல ஒரு பேரு, சைனால ஒரு பேரு, அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு பேரு, பங்களாதேஷ்ல ஒரு பேரு, அந்த மாதிரி. ஸோ டிபெட்ல இது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டேன். ஓகேங்களா? தேங்க்ஸ். அப்போ சைனால வந்து யார்லாங் ஜாம்போ,
அதுக்கடுத்து வந்து பார்த்தா அருணாச்சல தியாங் சொல்லுவாங்க. பங்களாதேஷ்ல வந்து பார்த்தோம்னா வேற வேற பேர் பத்மா, மேகனா, ஜமுனா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கு. இதெல்லாம் கிளாஸ்ல சொல்லியாச்சு போய் பாருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம சவுத் இந்தியன் நதிக்கு வந்தோம். ஒவ்வொரு நதியும் எது பெரிய நதி இருக்கிறதுல பெரிய நதி கோதாவரி, ரெண்டாவது வந்து பார்த்தா கிருஷ்ணா, மூணாவது நர்மதா அப்படி பார்த்தோம். ஒவ்வொரு நதியை பத்தி படிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் மகாநதின்றது சத்தீஸ்கர் வழியா போகும், ராய்ப்பூர்ல உருவாச்சு, அதோட கிளை நதிகள்லாம் இது. அந்த மாதிரி அதுக்கோட போட்டோஸ் எல்லாமே கொடுத்தோம் நம்ம. ஓகேங்களா, ஒவ்வொரு நதியை பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு நான் கிளாஸ்ல எல்லாத்தையும் கேட்டேன். கடைசியில பார்த்தோம்னா இந்தியாவில என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் சொல்லியிருப்பேன். முக்கியமான வாட்டர் ஃபால்ஸ் ஜோக் வாட்டர் ஃபால்ஸ், ஓகேவா, தூதுசாகர் வாட்டர் ஃபால்ஸ், தூதந்தர் வாட்டர் ஃபால்ஸ். அதை தாண்டி வந்து பாத்தா இந்தியாவுல சில நதிகள் கடல்ல கலக்காம மண்ணோட மண்ணா மாறிடும். ஓகே, அது என்னன்னா காகரும் லூனி. இதுதான் வந்து இன்லேண்ட் ட்ரைனேஜ் சொல்லுவாங்க. கடல்ல போய் கலக்காது, அங்க போய் அந்த பாலைவனத்திலேயே மண்ணோட மண்ணாயிடும். அந்த நதி கடல்ல போகாது. ஓகேங்களா, இங்கேயே வந்து காணாம போயிடும். நதி மர்கயா, அதுதான் வந்து இந்த இன்லேண்ட் ட்ரைனேஜ். இதைதான் வந்து நம்ம 4வது கிளாஸ்ல பார்த்தோம். இதுக்கான ஃபுல் வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, போய் பாத்துங்க. இப்ப நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும்? ஒரே மெசேஜ், நோ டவுட். சரி, ஓகே, டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். இன்னும் 16 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு டிஸ்கஷன் முடிச்சிருவோம். ஓகே, லாங்கஸ்ட் நதி. ஓகே, இந்தியாவிலே பாருங்க, இந்தியாவிலே நீளமான நதி கங்கை. 2525 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர்ஸ்னு படிச்சோம். ஓகேங்களா, இந்தியாவிலே நீளமான நதி கங்கை. கிட்டத்தட்ட 42% வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நமக்கும் தெரியணும், அவ்வளவுதான். அலக்நந்தா பகீரதியும் சேரக்கூடிய இடம் பாருங்க. கங்கை, கங்கை தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சது, கங்கை தான். ஆனா கங்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நதி, அது ரெண்டும் சேர்ந்தவனதான் அதுக்கு பேர் கங்கை. ஓகேங்களா, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கேன், நம்ம வந்து தமிழன்ஸ் சொல்லிக்கிறோம். இதே நான் தமிழ்நாடு இந்தியா விட்டு நான் வெளியே போயிட்டேன், மலேசியா போயிட்டேன், இந்த சிங்கப்பூர் போயிட்டேன்னா அப்ப நான் இந்தியன் தான் சொல்லிப்பேன். அதே போலதான் இந்த இந்த கங்கை என்ற பேரு எந்த இடத்துல உருவாகுது, அப்ப இந்தியா விட்டு வெளியே போகும்போது நான் இந்தியனா மாறிடுறேன். அதே போல கங்கை என்ற பேர் எங்க வருதுன்னா இந்த தேவ் பிரயாக் அந்த இடத்துல. அப்போ வந்து 2 நதி வருது. என்னன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தா பகீரதி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அலக்நந்தா. இந்த பகீரதியும் அலக்நந்தாவும் சேரக்கூடிய இடம். இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல கொடுத்ததுதான். பாருங்க, இந்த பகீரதியும் அலக்நந்தாவும் சேருது பாருங்க. இந்த பாருங்க, பகீரதி அலக்நந்தா அப்படியே வருது, இந்த பக்கம் நதி இந்த பக்கம் வருது. சேரும் போது சேர்ற இடம் தான் தேவ் பிரயாக். அங்கதான் இந்த சிவன் கோயில்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் தேவ் பிரயாக்ல. ஓகே, சங்கமம் இங்க இங்க ஆரம்பிச்சு அப்படியே மறுபடியும் வந்தாலும் இங்க ஒரு சங்கமம் வரும். கங்கையும் யமுனையும் சேரும். ஓகேங்களா, அலகாபாத் அது பிரயாக்ராஜ்ல. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பேத்வா. பாருங்க, பேத்வா எந்த நதியில போய் ஜாயின் ஆகுதுன்னு கேட்கறோம். பேத்வா. ஓகேங்களா, பாருங்க, சோனு, லூனி. லூனி எல்லாம் குத்துருக்கீங்க, சம்மந்தமே இல்லாம நிறைய பேர். கங்கா, ஆனா 27 பேர் தான் யமுனா குத்துக்கிறீங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லயே டீட்டெயிலா படிச்சோம் அன்னைக்கு பேத்துவா பத்திலாம். நீங்க அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ கங்கையோட ட்ரிபியூட்டரிஸ் எடுக்கிறோம். இதற்கு பாருங்க பேத்வா. இந்த பேத்வா போய் யமுனால சேரும். இப்ப யமுனை நதி இருக்குன்னு வச்சுங்க. யமுனைக்கு கிளை நதிகள் நிறைய இருக்கு. என்னென்ன கிளை நதினா சம்பல், சிந்து, கேனு, பேத்வா. கேனு, பேத்வா, சம்பல், சிந்து, இது எல்லாமே வந்து பார்த்தா யமுனையோட கிளை நதிகள். யமுனை நதியில போய் சேருவாங்க இவங்கெல்லாம் போயிட்டு யமுனையில போய் சேருவாங்க. இப்படி போய் சேர்ந்து யமுனையே போய் கடைசியில கங்கையில இணையும். சோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கிளை நதிகள். இதை வந்து இதுக்கு போய் சோன் எங்க இருக்கு பாருங்க. சோனு சம்மந்தமே இல்லாம இங்க இருக்கான், அவனை போய் சொல்றாங்க. யாருக்குமே சம்மந்தம் இல்ல, ராஜஸ்தான்ல இருக்கிற லூனி கிட்ட போய் சொல்றீங்க. சோ இதெல்லாம் தப்பு. மேபி அவங்க ஜூனியர்ஸா இருக்கலாம், தே வில் லேர்ன் சூன், அவங்களும் கத்துப்பாங்க. அடுத்து பாருங்க, சம கொஸ்டின் இது. எந்தெந்த நதிலாம் டிபெட் அந்த மான்சரோவர் லேக் பக்கத்துல உருவாகுது? நான் ஆல்ரெடி சொன்ன மான்சரோவர் லேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான நதிகள் எல்லாமே அங்கிருந்தா உருவாகும். ஓகேங்களா, பாருங்க, மான்சரோவர் லேக் எடுத்துருவோம். இத பாருங்க, இதுதான் மான்சரோவர் லேக். இருக்கு பாருங்க லேக், மான்சரோவர் லேக்னு சொல்லுவாங்க, டிபெட்ல இருக்காது. ஓகே, கிட்டத்தட்ட என்னென்ன நதியெல்லாம் பார்த்தோம்னா இங்கதான் மான்சரோவர் லேக் இருக்கு. இதுதான் மான்சரோவர் லேக். என்ன நதின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து பார்த்தா இண்டஸ் நதி. ஆஹா, இண்டஸ் இப்படி போறான் உருவாகுது. இந்த பக்கம் வந்து பார்த்தா சட்லெஜ் நதி. அப்போ இண்டஸ், சட்லெஜ், மான்சரோவர் லேக் பக்கத்துல உருவாகுது. அதுக்கடுத்து முக்கியமான இன்னொருத்தர் யாருன்னா பிரம்மபுத்திரா. ஓகே, பிரம்மபுத்திரா. இத பாருங்க, இதுதான் மான்சரோவர் லேக் இங்க இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தா இண்டஸ், சட்லெஜ், இந்த பக்கம் பிரம்மபுத்திரா. இவங்க 3 பேரும் உருவாகி வேற வேற திசையில போறாங்க. நான் இந்த பக்கம் போறேன், நீ எந்த பக்கம் போ, ஆனா இங்கதான் லேக். அப்ப என்னென்ன நதின்னு கேள்வி கேட்டோம் நம்ம. இதெல்லாம் கிளாஸ் நடத்துறதுதான். கிளாஸ் வந்திருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க போட்டுக்கலாம். ஓகே, இண்டஸ், சட்லெஜ், பிரம்மபுத்திரா, அப்ப 3மே வந்து பார்த்தோம்னா மான்சரோவர் லேக்ல உருவாகுது. அடுத்து
பிரம்மபுத்திராக்கு டிபெட்ல என்ன பேர்? கிட்டத்தட்ட 42 பேர் சரியா போட்டாங்க. ஸோ நம்ம கிளாஸ் வந்தவங்களும் எல்லாரும் கரெக்டா போட்டிருப்பீங்க. ஆல்ரெடி நான் அழகா சாட்டே போட்டு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அந்த பாருங்க, தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கும். டிபெட்னா எது? டிபெட்ல உருவாவது தாங்சம்போ. சைனால யார்லாங் ஜாம்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னு கேட்பாங்கன்னு சொன்னேன், கேட்டுட்டேன். 42 பேர் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. சூப்பர். அடுத்து கொஞ்சம் அட்மிட் பண்றேங்க. சேம் பாயிண்ட்ல ஒரே இடத்துல உருவாக்கக்கூடிய நதிகள் என்னன்னு கேட்டேன். ஒரே இடத்துல உருவாக்கக்கூடிய நதிகள் பாருங்க, ஆல்ரெடி நம்ம படிச்சோம். ஒரே இடத்துல உருவாக்கக்கூடிய நதிகள்னா ஆல்ரெடி இண்டஸும் பிரம்மபுத்திரா சட்லேஜ் மூணுமே ஒரே இடத்துல உருவாக்கக்கூடிய நதிகள். அப்ப இதுதான் நிறைய பேர் பாருங்க, பிரம்மபுத்திரா கங்கை பாருங்க. கங்கை வந்து இந்தியாவில உத்தராகண்ட்ல உத்தரகாசி என்ற இடத்துல உருவாகுது இந்தியாவில. பிரம்மபுத்திரான்றது டிபெட்ல, இப்ப இந்தியாவுக்கும் டிபெட்டுக்கும் எங்கேயோ இருக்கு. 14 பேர் போட்டிருக்கேன். டிபெட்ல உருவாகக்கூடிய ஒரு நதி. ஆனா கங்கை இந்தியாவில உருவாகக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி மாவட்டத்துல உருவாகக்கூடிய கங்கோத்ரி என்ற கிளேசியர்ல உருவாகுது. அதனால இதுதான் ஆன்சர். அது தப்பு. ஓகே, அடுத்து வேகமா போவோம். இது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 40வது. அடுத்து எந்த நதி வந்து பார்த்தோம்னா டெல்டா ஃபார்ம் ஆகுது? பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்னதுதான். சிம்பிள், ஈஸியா ஞாபகம் வச்சுங்க இந்த கான்செப்டை. டெல்டா ஃபார்ம் ஆகுது. சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க, இந்த பக்கம் போற நதிகள் எல்லாமே, கிழக்கு போற நதிகள் எல்லாமே டெல்டா ஃபார்ம் ஆகும். மேற்கு போற நதிகள் எதுவுமே டெல்டா ஃபார்ம் ஆகாது. டெல்டானா இந்த நதிகள்லாம் போகி இந்த செடிமெண்ட் இதெல்லாம் நதிகள்லாம் சின்ன சின்னதா உடைஞ்சி ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே, டெல்டானா என்ன? இந்த மாதிரி அந்த நதிகள்லாம் உடைஞ்சி அங்க மண்ணு எல்லாம் சேர்ந்து, ஓகேங்களா, அந்த விவசாயத்துக்கும் எல்லாத்துக்கும் உதவுறா போல ஒரு ஏரியாஸை ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? பார்த்தா டெல்டாஸ்லாம் பார்த்தா அந்த மரவேறு மாதிரி உடைஞ்சு போயிருக்கும். அந்த நதி வந்து பார்த்தோம்னா ரொம்ப லாங்கா டிராவல் ஆகி நதிகள்லாம் சின்ன சின்ன துண்டு துண்டா உடையும். ஓகே, அதான் டெல்டாவும் மாறி இருக்கும். பேர்ட் ஃபுட் டெல்டா, நம்ம நிறைய பார்த்தோம். ஆர்குட் டெல்டா அப்படிலாம் பார்த்துருப்போம். ஓகே, ஆனா இந்த நதிலாம் பார்த்து டக்குன்னு கடல் வந்துடும், டக்குன்னு கடல் வந்துடும், டக்குன்னு கடல் வந்துடும். இதெல்லாம் டெல்டாவில் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா இவங்க என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? எச்சூரிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. எச்சூரிஸ்னா என்னது? கடலும் அந்த நதியும் சேர்ந்து டக்குன்னு சேர்ற இடம், அதான் எச்சூரிஸ் சொல்லுவாங்க. அந்த நதி அப்படி வந்துடும், நதி அப்படி வந்துடும், நதி அப்படி வந்துடும். இந்த இடத்த தான் எச்சூரிஸ் சொல்லுவாங்க. அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, இந்த பக்கம் போற நதிகள் எல்லாம் டெல்டா ஃபார்ம் பண்ணும், இந்த பக்கம் போற நதிகள் எல்லாம் எச்சூரிஸ் ஃபார்ம் பண்ணும். எச்சூரிஸ் தமிழ்ல தெரியல, எச்சூரிஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ டெஸ்ட் போய் பார்ப்போம். சோ எந்த நதிகள்லாம் டெல்டா ஃபார்ம் பண்ணாதுன்னா அது கண்டிப்பா மேற்கு நோக்கி போற நதியா தான் இருக்கணும், வெஸ்ட் ஃப்ளோயிங் நதியா தான் இருக்கணும். மகாநதி பார்த்தா சத்தீஸ்கர் வழியா போய் கடல்ல பே ஆஃப் பெங்கால கலக்குது, வாய்ப்பு இல்லை. கோதாவரி, கிருஷ்ணா இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. இப்ப நர்மதா கிட்டத்தட்ட 34% கரெக்டா சொல்லிட்டீங்க, நர்மதா. அடுத்து சவுத் ஆஃப் கங்கா பாருங்க, நம்ம பிடிஎஃப்ல குத்தாச்சு. சவுத் ஆஃப் கங்கானா என்ன? ஓகே, காவேரி. இத பாருங்க, காவேரிக்கு ஒரு பேர் இருக்கு. காவேரிக்கு தக்ஷின் கங்கான்னு சொல்லுவாங்க, சவுத் ஆஃப் கங்கான்னு சொல்லுவாங்க. இதே வந்து நீங்க என்சிஆர்டி எடுத்து பாத்தீங்கன்னா, என்சிஆர்டி ஓகே, நீங்க யூபிஎஸ்சி படிச்சீங்கன்னா இந்த தக்ஷின் கங்கானா நீங்க கங்கோத்ரின்னு என்சிஆர்டில இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு ஏற்கனவே டிஎன்பிசி வந்து கேள்வி கேட்டாங்க, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்ஷின் கங்கான காவேரி தான், சவுத் ஆஃப் கங்கா காவேரி தான், ஞாபகம் வச்சுங்க. சோ காவேரி தான் சவுத் ஆஃப் கங்கா. எத்தனை பேர் கரெக்டா போட்டீங்கன்னா 33 பேர் கரெக்டா போட்டீங்க. நிறைய பேருக்கு பாருங்க இன்னும் அந்த கன்ஃபியூஷன் கோதாவரியான. மோஸ்ட்லி இந்த என்சிஆர்டி புக்லாம் கோதாவரி கொடுத்துருப்பாங்க, ஆனா தமிழ்நாடு புக் மொத்தமே அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. அதோட கீழே வந்து பார்த்தோம்னா சவுத் ஆஃப் கங்கா காவேரி தான், நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம தமிழ்நாடு புக்ல இதான் இருக்கு. ஓகே, சவுத் ஆஃப் கங்கா காவேரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப எல்லாருமே இதுதான், இந்த கொஸ்டின் தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. 9 பேர் மட்டும் தான் ரைட்டு, மத்தவங்க எல்லாம் தப்பு. பாருங்க, விச் ஆஃப் த ரிவர் டஸ் நாட் ஃபார்ம் எச்சுரி? எந்த நதி எச்சுரி ஃபார்ம் பண்ண? அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், கீழே இந்த பக்கம் போற நதி எல்லாமே எச்சுரிஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதா இருக்குன்னு வச்சுங்க, இந்த பக்கம் போற நதி எச்சுரினா அப்படியே கடலை கலக்கிற அந்த இடம் தான் எச்சுரின்னு சொல்லுவோம். டக்குன்னு கலக்கக்கூடிய நதிகள் எல்லாமே எச்சுரிஸ் ஃபார்ம் பண்ணும். இங்கிருந்து போறாங்க அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி, இவங்க யாருமே எச்சுரிஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, இவங்க எல்லாம் டெல்டா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்களும் டெல்டா ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இந்த பக்கம் போற நதி தான் ஏதோ ஒரு நதி, அது என்ன நதின்னு போய் பாக்குறோம். மகாநதி கண்டிப்பா அந்த பக்கம் போற நதி தான், போய் பே ஆஃப் பெங்கால்ல போய் தான் கலக்குது, அப்ப மகாநதி. ஆனா பாருங்க, மாண்டவி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்லயே சொல்லியாச்சு, நம்ம இதுலயே மாண்டவின்றது எல்லாருக்கும் வந்து இந்த கோவா போன ஆசை இருக்கும். ஓகேங்களா? கோவா போனீங்கன்னா மாண்டவி நதி இருக்கும், அதுவே நீங்க குளிச்சு பாருங்க தெரியும். இந்த மாண்டவி இத பாருங்க, இந்த பக்கம் போகுது ஜுவாரி, இது ரெண்டும் கோவால இருக்கும். இந்த நதி அவங்க கேள்விப்பட்டதன்
கேள்விப்படல, அதனால அதான் ஆன்சரா இருக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு, இன்ட்யூஷன் வந்திருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போற நதி, இந்த பக்கம் போற நதி இதெல்லாமே, இந்த எல்லா நதியும் ஏன் பார்த்தோம்னா எச்சுரிஸ் ஃபார்ம் பண்ணும். இதே இந்த பக்கம் போற நதி எல்லாமே, கிழக்கு நோக்கி போற நதி எல்லாமே டெல்டா ஃபார்ம் பண்ணும். அதனால வந்து ஆன்சர் வந்து மகாநதி. ஓகேவா? 44வது ஒடிசால இருக்கக்கூடிய நதி. இது எது ஒடிசால போகுது பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆந்திராவில பார்த்தோம் கோதாவரி கிருஷ்ணா போகுது. மாண்டவி நதி கோவால இருக்கு. அப்போ உங்களுக்கு மகாநதி ஆல்ரெடி நான் சொன்னேன், மகாநதி உருவாவதே சத்தீஸ்கர் தான். ஓகேங்களா? மகாநதி உருவாவது ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். அப்போ மகாநதி தான் ஆன்சர். ஆனா அதுவும் பார்த்தோம்னா 35 பேர் தான் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் தப்பா போட்டாங்க. அடுத்து பெனிசுலார் நதியே பெரிய நதி என்ன? சோ கோதாவரி தான். எடுத்தோடனே கிளாஸ்லயே அதான் ஆரம்பிச்சிருக்கோம் பாருப்பா. பெனிசுலாலே பெரிய நதி வந்து கோதாவரி, 2வது பெரிய நதி கிருஷ்ணா, 3வது நர்மதா. இதை சொல்லிதான் ஆரம்பிச்சோம். சோ கோதாவரி தான் பெரிய நதி. கடைசி வந்து பார்த்தோம்னா கோதாவரிய ட்ரிபியூட்டரிஸ் கேட்டிருப்பேன். இந்த கோதாவரியோட கிளை நதிகள் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லயே சொன்னோம், கிளை நதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன கிளை நதிலாம் இருக்கு கோதாவரியை பொறுத்த வரைக்கும்? ஒரே நிமிஷம். கோதாவரியை பொறுத்த கிளை நதிகள் பார்த்தோம்னா மோஸ்ட்லி கங்கான முடியும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, வெயின் கங்கா, பெண்கங்கா, வெயின் கங்கா, வரதா, மஞ்சுரா, ஈராவதி, இந்திராவதி, பிரகிதா, இது எல்லாமே பார்த்தோம்னா இதோட கிளை நதிகள். ஓகே, இதுதான் கொடுத்திருந்தோம். இதுல போய் பார்த்தா போதும், பெண்ணாறு பாருங்க, பெண்ணாறு தனி ஆறு. ஓகே, பெண்ணாறுன்றது தனி நதி, இதுவே தனி நதி. அதனால இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப பெண்ணாறு தூக்குங்க, 4 தூக்குங்க, 4 தூக்கிட்ட ஒரு ஆப்ஷன் காலி. அதே போல இந்த வஸ்தராரா இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தோம்னா தனி நதி, தனி இன்னொருத்தோட கிளை நதி. அப்ப ஒண்ணும் இல்லை. அப்போ 2 இந்திராவதியும் இந்த பிரகிரத்தாவும் கிளை நதி. கிட்டத்தட்ட 18 பேர் தான் கரெக்டா போட்டுக்கிறீங்க. இந்த இடத்துல தான் நம்ம எஜ்ஜு வாங்கணும். இந்த மாதிரி மத்தவங்க தெரியாத இடத்துல தான் நம்ம கரெக்டா போடணும். ஓகே, அதுக்கு தாமோதர் எதோட கிளை நதினு கேட்டிருக்கேன் பாருங்க. தாமோதர் ஊக்லி, நம்ம ஆல்ரெடி மேப்லயே பார்த்தோம் தாமோதர் ஊக்லின்னு. இதுலயே கிளியரா இருக்கும், அந்த மேப்பே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா போட்டிருப்போம். ஓகே, இந்த பாருங்க தாமோதர் எதுல போய் சேருது? ஊக்லியில போய் சேருது, கங்கால போய் சேரல. ஏன்னா கங்கா வந்து இங்க உடஞ்சிடும் ரெண்டா. ஒண்ணு வந்து பார்த்தா பங்களாதேஷ்க்கு போயிடும், ஒண்ணு வந்து பார்த்தோம்னா பே ஆஃப் பெங்காலை நோக்கி இந்தியா வழியா போகும். அதுக்கு பேர் ஊக்லி. அங்க பேர் வந்து பார்த்தோம் பத்மான்னு பேர் வச்சிருவாங்க உங்க ஊர்ல. இதெல்லாம் நம்ம கிளாஸ் நடத்தியாச்சு, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்து எது இன்லேண்ட் ட்ரைனேஜ் கேட்டிருக்கேன். எது வந்து இன்லேண்ட்னா என்னது? இந்தியாவுக்குள்ளவே, அது கடல்லே போய் கலக்காது. அப்போ மகி நதி கடல்ல கலக்கும், நர்மதா, மாந்தவி இதெல்லாமே கடல்ல கலக்கும். ஆனா இந்த காகரும் லூனி இந்தியாவில இருக்கக்கூடிய இன்லேண்ட் ட்ரைனேஜ், கடல்ல கலக்காதது பார்த்தா காகர், லூனி. கடைசி வந்து பார்த்தோம்னா எது வந்து இந்தியாவில உருவாகல? ஓகேங்களா, எது வந்து இந்தியாவில சாரி எது வந்து இந்தியாவில உருவாகலன்னு நம்ம கேட்டோம். ஒரு நிமிஷம். எந்த நதி வந்து இந்தியாவில உருவாகலன்னு கேட்டிருப்போம். அதுல ஒரு நிமிஷம் பாருங்க. இதுல வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம் இண்டஸ் நதியோட கிளை நதிகள். இண்டஸ் இருக்காங்களா, அந்த நதியோட சிந்துவோட கிளை நதிகள் இந்தியாவில உருவாகும் ஆல்ரெடி பார்த்தோம். இண்டஸும் சட்லேஜும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டிபெட்ல உருவாகுது. மற்றவங்க எல்லாரும் பார்த்தா இந்தியாவில உருவாகிறோம். பார்த்தாவே தெரியுது சட்லேஜ் தான் இதுக்கு ஆன்சர். சட்லேஜ் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில உருவாகாம டிபெட்ல இருந்து வராங்க. ஒரு பக்கம் பிரம்மபுத்திரா அப்படி போயிடுறாரு, மேல இண்டஸ் மேல போறாரு, கீழே வந்து நம்ம இவர் வந்துடுறாரு, சட்லேஜ் வந்துடுறாரு. கடைசி கொஸ்டின் 50வது கொஸ்டின் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சு கேட்டோம். ஓகேங்களா, எந்த வாட்டர் ஃபால்ஸ் எந்த நதியில இருக்கு? சிவசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் காவேரியில இருக்கு, ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் கிருஷ்ணான்னு கொடுத்துருக்கோம். பாருங்க, இந்த ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஷாராவதியில இருக்குன்னு மேப்லயே போட்டு காட்டணும் எல்லாத்தையும் அன்னைக்கு கிளாஸ்ல. ஒரு நிமிஷம். இதெல்லாம் கடைசியில் நம்ம பார்த்தோம். ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் இது கொடுத்துட்டு பாருங்க. ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் ஷாராவதி கர்நாடகா, போனீங்கன்னு குளிக்கலாம், செம்மையா ஹைட்டானது, இந்தியாவிலே பெரிய வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கடுத்து நர்மதால ஒண்ணுக்குது மாண்டவி. இந்த எல்லாரும் போயிட்டு இந்த கோவாலாம் போனாங்கன்னா ஃபால்ஸ் எல்லாம் போனா இந்த ஃபால்ஸ் தான் போவீங்க. நீங்க மாண்டவியில போயிட்டு இந்த தூது சாகர் ஃபால்ஸ்ல போய் குளிப்பீங்க. கோவா போனால் ட்ரிப் கேன்சல் போனா. ஓகேவா? இதுதான் 3 முக்கியமான ஃபால்ஸ். இதை தாண்டி பார்த்தா சிவசமுத்திரம் ஃபால்ஸ் நான் வாயிலே சொல்லிட்டேன். நம்ம காவேரி நத்தும் போதே சொல்லிட்டேன், சிவசமுத்திரம் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருக்கு, காவேரியில இருக்கு. ஓகேங்களா, இது இருக்கு பாருங்க, சிவசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம காவேரியில இருக்கு. இவ்வளவுதான் மொத்த கொஸ்டின். 50 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் மட்டும் விட்டுருக்கேன். அந்த கொஸ்டின் மட்டும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.
ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், குரூப் 1 ஸ்டாண்டர்ட். The rivers of Western Ghats does not form deltas. ஓகே, இது ஒன்றும். இப்போ ரிவர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்ல உருவாகக்கூடிய நதிகள் டெல்டாவை ஃபார்ம் பண்ணாது. இதுவும் ஏனென்றால் அது போகிறது வந்து ஷார்ட் கோர்ஸ், கொஞ்சம் தொலை தான் போகுது. நிறைய கடினமான ராக் இருக்கிறதுனால, அதிகமான ஸ்பீடு இருக்கிறதுனால கடல்ல சீக்கிரமா கலந்துருது. அப்போ நீங்க நதிகளா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய நதிகள்னா நீங்க மோஸ்ட்லி எதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கதான் பாருங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல உருவாகுறாங்க. நீங்க நினைக்கலாம் இங்க இருக்கிற மகாநதி வந்து பார்த்தா சத்தீஸ்கர்ல உருவாகுது. ஓகேங்களா, இவங்கலாம் அந்த மலையிலே உருவாகிறவங்க. மத்த இந்த பக்கம் இருக்கிறாங்க இவங்கலாம் வந்து பார்த்தா மலைக்கு கீழே, இந்த மலையில வந்து மழை பெஞ்சா வரக்கூடிய தண்ணியில வருவாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல நதிகள்னாவே மோஸ்ட்லி இவங்க தான். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா டக்குன்னு போய் கீழே ஊத்திடுவாங்க. அது காரணம் ரொம்ப ஷார்ட் கோர்ஸ், ஒரு 67 கிலோமீட்டர்லயே போய் கடல்ல போய் விழுந்துருவாங்க. ஆனா இவங்க அப்படிலாம் இல்ல, 1000 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் போறவங்க. ஓகேங்களா, ஆனா இவங்க மோஸ்ட்லி பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ்ல உருவாக மாட்டாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்ல அந்த காட்ஸ்ல உருவாக மாட்டாங்க. அந்த காட்ஸோட தனியா இருக்கும் தவிர, இங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஊத்தா தான் இருக்கும் தவிர அந்த மலை மேல இருந்தே வரமாட்டாங்க. ஓகேங்களா, அதே போல நிறைய நதிகள் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற நதிகள்லாம் மோஸ்ட்லி இவங்கள தான் சொல்லணும். ஓகேங்களா, இவங்க தான் வந்து பார்த்தா ஸ்பாட்ல மேல இருந்து வருவாரு. ஓகே, மலை மேல இருந்தே பிடிச்சுக்கின்னு ஃபால்ஸோட வருவாரு. ஸோ இவங்க தான் அது. இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தொலை தான் போறதுனால நேரப்ப போயிடுவாங்க. அதனால வந்து ஏ அண்ட் பி கரெக்ட். ஓகே, இவ்வளவுதான் இந்த டெஸ்ட். புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ இதுல அந்த டாப் 4 மார்க் ஓகேங்களா, யாருன்னா ஒரு வாட்டி சொல்லிடுறேன் அது யாருன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நந்தினி, அவங்க வந்து 45 மார்க் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களாம் குரூப் 1 குவாலிஃபை தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஆக்சுவலா ஞாபகம் வச்சுருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம குரூப்லயே இருக்காங்க ஒருத்தர். ஓகே, சில்லுன்னு இருக்கு பேர். ஓகே, ஃபுல் பேர் தெரியல, கடலூர். அவங்க செகண்ட் மார்க் 41. அதுக்கு ஜல்லு. ஓகே, அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்தோம்னா மதுமிதா, ரம்யா. ஓகே, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தோம்னா 40 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த வாட்டி வந்து பார்த்தோம்னா இந்த கிளாஸ்ல முடிச்சுட்டு, இந்த கிளாஸ்ல இருந்து தான் எல்லாமே கொஸ்டின்ஸ், இது எல்லாமே அந்த பிடிஎஃப்லயோ நம்ம கிளாஸ்ல தான் நடத்தணும். அதை ஒழுங்கா படிச்சு நீங்க டெஸ்ட் எதுனா போதும். மோஸ்ட்லி இதுல இருக்கிற ஃபேக்ட் எல்லாமே இந்த டெஸ்ட் எப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துல லொகேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா, மவுண்டெயின்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும், பாசஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும், ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஃப்ரேம் பண்ணது. ஸோ அதுதான் இதுல. அதனால வந்து இது எல்லாமே சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆயிடும். மோஸ்ட்லி வந்து பாருங்க, இது எல்லா ரிவரும் கவர் ஆயிருக்கும். இண்டஸ் கவர் ஆயிருக்கும், பிரம்மபுத்திரால ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், கங்கையில ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், காவேரியில ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். எல்லாத்துலயும் முடிஞ்ச வரைக்கும் இந்த 50 கொஸ்டின் எப்படிதான் கவர் பண்ணலாமோ அப்படிதான் கவர் பண்ணி, பாசஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், தமிழ்நாடு பாசஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், அந்த மாதிரி கவர் பண்ணிருப்போம். ஸோ நீங்களும் வந்து இந்த டெஸ்ட் எழுதலைன்னா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் யாராச்சும் எழுதலைன்னா நீங்க நேரம் யூடியூப் போங்க. அதுல விதைகள் ஸ்டடி சென்டர்னு இருக்கும். ஓகேங்க, சேனல் இருக்கும். அதுல கம்யூனிட்டின்னு இருக்கும். ஓகே, அந்த கம்யூனிட்டி கிளிக் பண்ணிக்கலாம். இங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி உங்க பேரு, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அப்பதான் வந்து அந்த டேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நீங்க எத்தனை பேர் எழுதிருக்கீங்க, அது எவ்வளவு பேர் கரெக்டா எழுதுறாங்க, அதெல்லாம். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இந்த 3 கிளாஸ்ல டவுட் இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸ் வந்து ஆரம்பிப்போம்.